குட் மார்னிங். வணக்கம். ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்லையே, பயங்கரமா வந்திருக்கேன் கூட்டம். குட் மார்னிங் பா, குட் மார்னிங். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். Good morning, sir. குட் Good மார்னிங் பா. morning, sir. Good மார்னிங். morning, sir. வெரி குட் Good மார்னிங். morning, sir. வணக்கம். Good morning, sir. குட் மார்னிங், குட் மார்னிங். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருந்தோமா? போட்டிங்களா யாராவது? மண்டே டிஸ்கஸ் பண்ணுவோமா? அதை போட்டு டைம் கொடுக்கவா? நீங்க போட்டு வரீங்களா? ட்ரை பண்றீங்களா? Yes, sir. ட்ரை பண்ணுங்க. மண்டேக்குள்ள அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா? வீக்லி டெஸ்ட் போர்ஷன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரெயின்மேன் ப்ராப்ளமும் ட்ரீ பாடி டயக்ராமும் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, இந்த 3 டாபிக். ரெயின்மேன் ப்ராப்ளம், ட்ரீ பாடி டயக்ராம், நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, இந்த 3 டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேப்பா, வீக்லி டெஸ்ட்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம லெக்சர் நம்பர் 7 கரெக்டாப்பா? Yes, sir. Yes, sir. லெக்சர் நம்பர் 7. லெக்சர் நம்பர் 7. லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். 7th லெக்சர் வந்தாச்சு. 6th லெக்சர் வந்து நல்லா இருந்ததா? புரிஞ்சுதா? டிஃப்ரெண்டா? Sir. Yes, sir. பாடி டயக்ராம் வரைஞ்சோம். அவங்க ஈக்லிபிரியம்னு ஒரு ஸ்டேட் கொடுத்துட்டாங்க. அதனால நெட் ஃபோர்ஸ் வந்து நம்ம 0 பண்ணி ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அவ்வளவுதானே? சரிங்களா? ஓகே, அது ஐடியா. அந்த ஐடியா வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கங்க. சாரி, சவுண்ட். ஓகே, இப்போ நமக்கு இன்னைக்கு என்ன சார் டாபிக் பார்க்க போறோம்? இப்போ நியூட்டன் ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம நியூட்டன் செகண்ட்ல பார்க்க போறோமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன டாபிக் அப்படின்னா, எல்லாரும் எழுதிக்கலாமா? லீனியர் இல்ல இம்பாக்ட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத ஒன்று பார்க்க போறோம். இம்பாக்ட் கெப்பாசிட்டி. இம்பாக்ட் யாரோட இம்பாக்ட் சார்? யாரோட இம்பாக்ட் கெப்பாசிட்டி சார் அப்படின்னா, இம்பாக்ட் கெப்பாசிட்டி ஆஃப் மூவிங் பாடிஸ். மூவ் ஆகுற பாடிஸோட இம்பாக்ட் கெப்பாசிட்டிஸ் நம்ம செக் பண்ண போறோம். சரிங்களா? மூவிங் பாடியோட இம்பாக்ட் கெப்பாசிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு 100 kg மாசு, ஓகேங்களா, 1 மீட்டர்/செகண்ட் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? 1 kg மாசு 1 மீட்டர்/செகண்ட்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப சொல்லுங்கப்பா, இந்த ரெண்டுமே மூவிங்ல இருக்குதான், எதுக்கு இம்பாக்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும்? Yes, sir. 100 kilogram. 100 கிலோகிராமுக்கு தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்படிதானே? அந்த 100 கிலோகிராம் வந்து நம்ம மேல வந்து மோதுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இம்பாக்ட் வந்து யாரு அதிகமா கொடுப்பாங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட். அப்படிதானப்பா? ஃபர்ஸ்ட் உள்ள. அப்ப இம்பாக்ட் கெப்பாசிட்டி எப்ப அதிகமா இருக்கு? மாஸ் அதிகமா இருந்தா அதிகமா இருக்கா? Yes, sir. Yes, sir. ஸ்பீடை வந்து ஒரே மாதிரி ஸ்பீடா வச்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து இந்த வெலாசிட்டி நான் கான்ஸ்டன்டா வச்சா, ஓகேங்களா, அந்த இம்பாக்ட் கெப்பாசிட்டி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும்? Mass. மாஸுக்கு டைரக்ட். மாஸ் அதிகமா இருந்தா நமக்கு அதிகமான கெப்பாசிட்டி. இப்ப லாரி வந்து நம்ம மேல மோதுதுன்னா அந்த இம்பாக்ட் கெப்பாசிட்டியும், கொசு வந்து மோதுதுன்னா அதோட இம்பாக்ட் கெப்பாசிட்டியும் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? சரி, அதுதான். சரி, அப்போ சப்போஸ் இப்படி இருந்ததுன்னா, அதே 1 kg மாசு 1 மீட்டர்/செகண்ட்ல வந்துட்டு இருக்கு. இன்னொரு 1 kg மாசு 100 மீட்டர்/செகண்ட்ல வந்துட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, எதுக்கு இம்பாக்ட் கெப்பாசிட்டி அதிகம்? 100 meter per second ல வருது. ஓகேங்களா? இப்ப புல்லட்லாம் எடுத்துக்கோ. புல்லட்லாம் வந்து சின்னதுதான், கிராம்ல தான் இருக்கும் மாசு. ஓகேங்களா? அப்ப அதோட ஸ்பீடு அதிகமா இருக்கு. அப்ப ஸ்பீடு அதிகமா இருந்தாலும் நம்ம அந்த இம்பாக்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்குமாப்பா? அப்ப அந்த இம்பாக்ட் கெப்பாசிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு? எதெல்லாம் Mass டிபெண்ட் பண்ணி? velocity. ஆமா, இம்பாக்ட் கெப்பாசிட்டி வந்து மாஸையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. டிபெண்ட் மாசு, அதுக்கப்புறம் வெலாசிட்டி. மாஸை டிபெண்ட் பண்ணிருக்கு, வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? அப்ப மாஸ் அதிகமானுச்சுன்னா இம்பாக்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். வெலாசிட்டி அதிகமானாலும் வந்து மோதுற அந்த இம்பாக்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். இல்ல நம்ம ஸ்டாப் பண்றதும் கஷ்டமா இருக்கும். இப்ப இவங்க ஏ பி யார ஸ்டாப் பண்றது கஷ்டமா இருக்கும்னா, ஏ ஸ்டாப் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன் ஸ்டாப் பண்றது கஷ்டமா இருக்கு? ஸ்டாப் பண்றதுனா என்ன? மூவிங்கே நீங்க ஸ்டாப்க்கு கொண்டு வரீங்கன்னா ஸ்டேட்டை மாத்துறீங்க. அப்ப ஸ்டேட்டை மாற்றும் போது இனர்ஷியா எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறீங்கன்னா, மாஸ் எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு அதிகமா இருக்கும்.
அதனாலதான் இதை ஸ்டாப் பண்றது கஷ்டம். கரெக்டாவா? ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. இந்த இம்பாக்ட் கெப்பாசிட்டியை தான் நம்ம லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம்ப்பா. என்ன சொல்றோம்? லீனியர் மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது, மொமெண்டம் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த மூவிங் பாடியோட இம்பாக்ட் கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது எப்பெல்லாம் அதிகமா இருக்கும்? மாஸ். எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு? மாஸ், வெலாசிட்டி, இதெல்லாமே நமக்கு டிபெண்ட் பண்ணிருக்கு லீனியர். ஸோ இந்த லீனியர் மொமெண்டம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இதை சொல்லி நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? மாஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்குன்னா பிரச்சனை இல்லை. இது மாஸையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, அந்த ஸ்பீடையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? அதனால ரெண்டையுமே நம்ம தனியா பிரிக்க முடியாது. ரெண்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த லீனியர் மொமெண்டம் அப்படி என்னதான் சொல்லுதுன்னா, குவான்டிட்டி ஆஃப் மோஷன். அந்த மோஷனோட அளவு எவ்வளோ அப்படி சொல்லணும்னா, யாரை வச்சு சொல்லணும்னா, நீங்க வந்து லீனியர் மொமெண்டம் வச்சு தான் சொல்லுவீங்க. மோஷனோட அளவு எவ்வளோ அப்படின்னு வந்து சொல்லணும்னா, நீங்க எதை சொல்லணும்னா லீனியர் மொமெண்டம் வச்சு தான். அப்ப லீனியர் மொமெண்டம் என்ன ஃபார்முலா வரும் நமக்கு? therefore லீனியர் மொமெண்டம் வெக்டர் ஈக்குவல் டு என்ன? மொமெண்டம் வெக்டர் இல்லையா? மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் இன்டு வெலாசிட்டி. நான் சொன்னேன் ஒரு பாசிட்டிவ் ஸ்கேலாரோட, கரெக்டுங்களாப்பா? ஒரு பாசிட்டிவ் ஸ்கேலார் கூட நம்ம வெலாசிட்டி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணா என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ஒரு ஸ்கேலாரோட வெக்டாரை மல்டிப்ளை பண்ணா, வெக்டர். ஆமா, வெக்டாரை மல்டிப்ளை பண்ணா வெக்டார் தான் கிடைக்கும்னு சொன்னோம். ஓகேங்களா? அதுவும் இது பாசிட்டிவ் ஸ்கேலாரா இருக்கிறதுனால நமக்கு என்ன ரிசல்ட்? ஓகேங்களா? டைரக்ஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இருக்குல்ல, அது எதுக்கு சேமா இருக்குப்பா? பாசிட்டிவ். டைரக்ஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் சேம் அஸ் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. கரெக்டாப்பா? எஸ் சார். சேம் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ, ஓகேங்களா, டைரக்ஷன் ஆஃப் லீனியர் வெலாசிட்டி. வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் லீனியர் மொமெண்டம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ therefore momentum vector is equal to mass into velocity vector. ஓகே, இது கிளியர் ஆயிடுச்சு. மாஸ் இன்டு வெலாசிட்டி வெக்டார். ஓகே சார். இப்போ இதோட யூனிட் சொல்ல போறீங்கப்பா. எஸ்ஐ யூனிட் சொல்லுவோமா? எஸ்ஐ யூனிட் கேஜி மாஸ் கிலோகிராம். வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட். meter per second. இப்போ இதோட டைமென்ஷனும் சொல்லிடலாமா? இதோட டைமென்ஷனும் சொல்லிடலாமா? ஸோ டைமென்ஷன் என்ன வரும்? எம்எல் மைனஸ் எஸ்டி. எம்னா மீட்டர்னா லென்த், டைம்னா எஸ்டி. அப்போ நமக்கு என்ன வரும்? எம்எல் டி மைனஸ் 1. ஓகே, ஓகேங்களா? இதான் டைமென்ஷன், மொமெண்டமோட டைமென்ஷன். ஸோ மொமெண்டம் என்ன குவான்டிட்டி? இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. மொமெண்டம் என்ன குவான்டிட்டிவா? வெக்டர் குவான்டிட்டி. இனிமே பிசிக்ஸ்ல ஏதாவது ஒரு புது டேர்ம் படிக்கிறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அதோட அப்படி அதுனா என்ன, அது எதுக்காக படிக்கிறோம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் எதுக்காக படிக்கிறோம் சார்? டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறது சார். மொமெண்டம் எதுக்காக படிக்கிறோம் சார்? அந்த எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மோஷன், அதோட மூவிங் பாடியோட இம்பாக்ட் கெப்பாசிட்டி என்ன, அதுக்காக தான் சார் நாங்கள் அதை படிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட யூனிட் என்ன, அதோட டைமென்ஷன் என்ன, அது வெக்டாரா ஸ்கேலரா, இது வந்து எல்லா லெசன்லையும் பிசிக்ஸ்ல ஒவ்வொரு இதுக்கும் படிச்சு வச்சோம். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகேப்பா. மொமெண்டம் பத்தி சொல்லிட்டோம். இப்போ கிராஃப் வரைக்கும். கிராஃப் பேசிக் மேக்ஸ் இல்லையா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? கம்ப்ளீட்டட் சார். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் போவோமா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு இப்போ நமக்கு இஃப் நமக்கு மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா மொமெண்டம் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்போ மொமெண்டம் வந்து மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் இன்டு வெலாசிட்டி. அப்ப கான்ஸ்டன்ட் எடுத்தா ப்ரொபோர்ஷனல். மொமெண்டம் எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? வெலாசிட்டி. Velocity. வெலாசிட்டிக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப நீங்க மொமெண்டமுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வரைஞ்சீங்கன்னா எப்படி, என்ன கிராஃப் வரும்? மொமெண்டமுக்கும் வெலாசிட்டி லீனியர் இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் சார். ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன்னா இதுதான் பாசிங் டு ஜீரோ. ஒரு கிராஃப்னாவே அதுக்கு ஈக்குவேஷன் தேவைப்படும். ஈக்குவேஷன் தெரிஞ்சாதான் கிராஃப் வரைய முடியும். ஈக்குவேஷன் என்ன? P is equal to CV தான் ஈக்குவேஷன். P வந்து y ஆக்சிஸ்ல இருக்கு, V வந்து x ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ y is equal to CX க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். கரெக்டாப்பா? எஸ் சார். Yes, sir. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எழுதுனா வைப்பா, நீங்க இப்ப P1 by P2 எழுதுனீங்கன்னா V1 by V2 எழுதணும்.
நம்பர் மாறாம எழுதணும். ஏன் சார் மாஸ் எழுதல? மாஸ் தான் சேமா இருக்குல்ல, கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஓகே. அப்படியே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா, இஃப் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட்னா, வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா மொமெண்டம் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? மாஸுக்கா? அப்ப அப்படியே அப்படியே ஆப்போசிட். அப்படிதானப்பா? எஸ் சார். எழுதிதான் எழுதணுமா என்ன? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இது மாஸ், இந்த வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்போ இது ஒய் ஆக்சிஸ், மாஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு சிஎக்ஸ்னு வருதா? அப்போ எகைன் நீங்க மொமெண்டமுக்கும் மாஸ்க்கு வரைங்கிறீங்கன்னா கிராஃப் வந்து எகைன் இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆச்சு. ஓகே. ஸோ கிராஃப் டக்கு டக்குன்னு போடுறோம்னா நிறைய பேர் இதை நடத்திருக்கோம். மோஷன் என்ன பிளேன்ல நடத்திருக்கோம், பேசிக் மேக்ஸ்ல நடத்திருக்கோம், பார்த்துக்குங்க. சரிப்பா, இது ஓகே. இந்த 2 கேஸும் ஓகே கேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க P1/P2 எழுதுனீங்கன்னா M1/M2 எழுதிட்டு போயிடலாம். அப்படிதானே? எஸ் சார். இதெல்லாம் மொக்க கேஸ். அடுத்த கேஸ் தான் செம்மையா இருக்கும். தேர்ட் கேஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களாப்பா, எனக்கு இஃப் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, அப்படி இருந்தா மாஸுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. மாஸுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் எப்படி இருக்கும்? சார் இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைன். Incline straight line. Sir, decline straight line, sir. That's straight line. அதாவது அதாவது பஸ் ஏத்தி எங்கேயாவது அமுச்சு விட்டுறேன் பாத்துக்க. சரியா? சும்மா கண்ணை மூட்டை அடிக்க கூடாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு கிராஃப் பத்தி தெரியணும்னா ஈக்குவேஷன் தெரியணும். horizontal or vertical straight line? ஹரிசாண்டல்ல தானே சார் இருக்கு? ஓஹோ, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லியாச்சு, ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேங்களா? மாஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, இது வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, இது கான்ஸ்டன்ட். அப்போ y is equal to c/xன்னு இருக்கு. இந்த ஈக்குவேஷனுக்கு உங்க ஊர்ல ஹாரிசான்டல் லைன், ஸ்ட்ரெயிட் லைன்லாம் வருது. நீங்க மணிகண்டன் சார்ட்ட பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க. ஹைப்பர்போலா. என்ன ஹைப்பர்போலா? ரெக்டிலினியர் ஹைப்பர்போலா. ரெக்டிலினியர் ஹைப்பர்போலா. ஆங்குலர் ஹைப்பர்போலா. சோ அப்போ இந்த புரியாம இருக்கிற ஒரு கேங் இருக்குன்னா நீங்க பேசிக் மேக்ஸ் இன்னும் பார்க்கல, கிராஃப்ஸ் இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். அது தயவு செய்து பார்த்துருங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருது, y is equal to c/xன்னு வருதுனாலே என்ன அர்த்தம்? y வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x. அதாவது என்ன அர்த்தம்? மாஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. மாஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. மாஸ் அதிகமா இருந்தா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். வெலாசிட்டி அதிகமா இருந்தா நமக்கு மாஸ், சரி, மாஸ் அதிகமா இருந்தா அதோட வெலாசிட்டி கம்மியா இருக்கும். சரிங்களா? எது மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருந்தா அப்ப நீங்க கிராஃப் எப்படி வரும்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா சொன்னோமா? சொல்லி கொடுத்துருக்கோம்பா. எஸ் சார். அப்ப நீங்க இங்க எழுதும் போது இப்ப M1/M2 எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். V2/V1. V1. V2/V1. V1/V2 எழுத முடியாது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர்டரை மாத்தி எழுதணும். ஓகேவா? எஸ் சார். இந்த மாதிரி கிராஃபை நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம சொன்னல, இது டெஃபினேஷனு, எஸ்ஐ யூனிட் என்ன, டைமென்ஷன் என்ன, வெக்டார் குவான்டிட்டியா, அதோட டைரக்ஷன் என்ன, வெக்டார் குவான்டிட்டியா இருந்தா அதோட டைரக்ஷன் என்ன, கிராஃப் என்ன, இது எல்லா லெசனையும் இந்த மாதிரி ஒரு டாபிக் பார்த்துட்டே இருக்கும். அப்படியே பழகி போயிடும் ஈஸியா. ஓகே, நீ ஈக்குவேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்க. y is equal to c/xன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சரி, ஓகேப்பா. இப்போ எனக்கு அடுத்தது நான் இதுக்குள்ள என்னத்தை கொண்டு வர போறேன்னு வச்சுக்கோங்க, கைனெட்டிக் எனர்ஜியை கொண்டு வர போறேன். ஆக்சுவலா அது அடுத்த லெசன்ல தான் வரும். பட் நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறேன். சரிங்களா? உங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி ஃபெமிலியரான ஃபார்முலா கைனெட்டிக் எனர்ஜி இல்லையா? மொமெண்டம், மாஸ் இன்டு வெலாசிட்டி. half mv square. ஃபார்முலா ஃபார் கைனெட்டிக் எனர்ஜி half mv square. Half mv square. half mv square. இப்போ நமக்கு half mv ஸ்கொயர்டா? சரிங்களா? இதுல இருந்து நான் என்ன பண்றேன், ஓகேங்களா? இப்போ நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி அப்படி எழுதிக்கங்க. ஓகேவா? ஆஃப் மாஸுக்கு பதிலாக p/vன்னு எழுதலாமா? முடியாதோ? இதெல்லாம் எழுத முடியாதா? மாஸ் p/vன்னு எழுதிடலாமா? அப்ப என்ன Half PV is equal to ஒரு வீதம் சார் வெளியே இருக்கும். என்னது ஒரு v?
1/2 P/V into V. ஒரு V தான் சொல்லுங்க. இந்த ஒரு வி தான் எழுதியிருக்கேன். ஓகே தானே? ஒரு வி ஒரு வி அங்க V ஸ்கொயர் எழுதிருக்கீங்க. அதான்ப்பா, இந்த ஒரு வி கேன்சல் ஆனா ஒரு வி இருக்கும், அப்படிதானே? ஓகே. சரி, ஓகே ஓகேப்பா. இப்ப நான் என்ன பண்றேன், வேற விதமா எழுதணும் அப்படின்னா, இது ஆக்சுவலா வராது. இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் விக்கு பதில் நான் என்ன எழுத போறேன், P/M எழுத போறேன், ஹோல் ஸ்கொயர். பாருங்க கரெக்டா எழுதிக்கணும். இதுல இருந்து வி எழுதுனால P/M. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா P²/2M வருதா? கைனடிக் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிலேஷன். வருதா வரலையாப்பா? P²/2M புரியுதுல? நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு காட்டணுமா? புரியும் நினைக்கிறேன். புரியுது. அப்ப 2m² ஒரு m கேன்சல் ஆனா வந்துருப்பா. இதுல இருந்து P² = 2m கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எழுதலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அப்ப தட்ஃபார் மொமெண்டம் = √2m கைனடிக் எனர்ஜி. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் யாருக்காவது புரியலன்னா கேட்டுக்கலாம். என்னாச்சு? புரிஞ்சிருச்சு சார். மாஸ் அதிகமான கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? சார் அதிகமாகும் சார், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். மாஸ் அதிகமான கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமாகும். அதிகமாகும். ஆல்வேஸா இல்ல ஏதாவது ஒரு கேஸ்ல மாற சான்ஸ் இருக்கா? ஆல்வேஸ் வெலாசிட்டி கம்மியானா சார். ஆல்வேஸ் சார். மாஸ் அதிகமான கைனடிக் எனர்ஜி ஆல்வேஸ் கிடையாது. அதுக்காக வெலாசிட்டி தான் இந்த டாபிக். கம்மியாகும் சார். வெலாசிட்டி கம்மியாகுமா? இல்ல சரிங்களா? வெலாசிட்டி கம்மியானா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். சரியா? எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க எழுதும் போது கரெக்ட் தான், யோசிக்கிறது கரெக்ட் தான். டக்கு டக்குன்னு சொல்லிட்டாதீங்க. ஒரு ஃபார்முலால அந்த என்னென்ன ஃபேக்டர்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கோ எல்லா ஃபேக்டரையும் பார்க்கணும். சும்மா குதிரைக்கு கரிவாலம் கட்டின மாதிரி ஒரே பாதையில இருக்கக்கூடாது. சரிங்களா? எத்தனை பேராமீட்டர் இருக்கோ எல்லா பேராமீட்டரையும் ஒரு தடவை செக் பண்ணணும். மாஸ் கான்ஸ்டன்ட் தான், அப்ப வெலாசிட்டி சொல்லுங்க. இப்போ மொமெண்டமே மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகேங்களா? அப்போ நீங்க மாஸ் டிபெண்ட் பண்ணிருக்கோம், வெலாசிட்டி ரெண்டுமே டிபெண்ட் பண்ணிருக்கோம். அதனால பாத்துக்கங்க, வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தாதான் மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அந்த மாதிரி. சரி, இப்போ எனக்கு நல்லா கவனிங்க. இப்போ இஃப் இதுதான் மொமெண்டமுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கு ரிலேஷன்ஷிப். திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யாருக்கும் யாருக்கும்னாப்பா, இதை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லீனியர் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. லீனியர் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. லீனியர் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா? சரி, இஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா P1/P2 எப்படி எழுதுறீங்க? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னப்பா? V1/V2. V²/V2. Sir, root of EK1 by root of EK2. ரூட் ஆஃப் EK kinetic energy 1 by root of kinetic energy 2. வெரி குட் பா, வெரி குட். இவர் இப்போ மொமெண்டமா இப்படிதானப்பா எழுத போறீங்க. 2m1 கைனடிக் எனர்ஜி 1 அப்படின்னு எழுத போறீங்க. அப்புறம் இங்க √2m2 கைனடிக் எனர்ஜி 2ன்னு எழுத போறீங்க. இது யாரெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கா? இந்த √2 கான்ஸ்டன்டா இருக்கு, மாஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி 1 பை கைனடிக் எனர்ஜி 2. அப்ப கரெக்டா? எஸ் சார். இந்த 2 கேன்சல் ஆயிடும், இந்த மாஸ் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிறது √2 மட்டும் தான் இருக்கும். எது கான்ஸ்டன்டா இருந்தா? மாஸ் கான்ஸ்டன்டா இருந்தா. எது கான்ஸ்டன்டா இருந்தாப்பா? மாஸ் கான்ஸ்டன்டா இருந்தா. மாஸ் கான்ஸ்டன்ட்னா அப்ப M1 M2 போட தேவை சார். 2m னே போட்டுக்கலாம். எழுதிட்டீங்களா பாருங்க. எஸ் சார். முடியலையோ? நோ. எழுதியாச்சு சார். எழுதிட்டு சொல்லணும். கம்ப்ளீட்டட். நீங்க பேசுறது கேட்குறீங்க. முடிச்சாச்சு சார்.
ப்ளூடூத் கட் ஆயிடுச்சுப்பா, ஒரு நிமிஷம். ப்ளூடூத் கட் ஆயிடுச்சு. ம். ஐயாப்பா. ஓகே, அது வரைக்கும் நான் சொல்றேன். சரிப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ மொமெண்டம்க்கு ஃபார்முலா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு ஒரு ஃபார்முலா. இதை வந்து நீங்க வந்து கைனெட்டிக் எனர்ஜில எழுதணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை நீங்க கைனெட்டிக் எனர்ஜிக்கு அதே மாதிரி எழுதுறீங்கன்னா ஆஃப் எம்வி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எழுதுறோம்ல பி ஸ்கொயர்டு பை 2m, பி ஸ்கொயர்டு பை 2m இந்த ஃபார்முலா இருக்கு. இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2m அப்படி. சரி, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நான் அப்ப சொன்னேன் இல்லையா, இஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா மொமெண்டம் எழுதுறீங்க p1 பை p2 எழுதுறீங்கன்னா ஓகேங்களா, ஒண்ணு நீங்க v1 பை v2ன்னு எழுதலாம். எதை ஈக்குவேஷன் வச்சு? இந்த ஈக்குவேஷன் வச்சு. ஓகேங்களா? கைனெட்டிக் எனர்ஜி வச்சு எழுதணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் எல்லாம் கேன்சல் ஆனா கைனெட்டிக் எனர்ஜி 1 பை கைனெட்டிக் எனர்ஜி 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனா ரூட் வரும். கரெக்டா? இது வரைக்கும் ஓகே தானே? என்னப்பா புரியுதா இல்லையா? எப்படி எழுதிருக்கேன்? இப்போ p1 பை p2 இருக்கா, p1னா m1 v1 எழுதலாமா, இங்கே m2 v2 எழுதலாமா? மாஸ் கான்ஸ்டன்ட் தான், மாஸ் கேன்சல் ஆயிடுமா? ஓகே, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்னப்பா ஆச்சு ப்ளூடூத்? ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால இப்படி எழுதலாம். அதே மாதிரி இது எப்படி சார் எழுதுறீங்க அப்படின்னா எகைன் போன வாட்டி எழுதணும் இல்லையா, 2m1 ke1 பை 2 அது கேன்சல் பண்ணீங்கன்னா எழுதிக்கலாம். எது கான்ஸ்டன்ட் தான்? மாசு கான்ஸ்டன்ட் தான், தாராளமா எழுதிக்கலாம். மொமெண்டம் என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்றப்பல பார்த்துக்க வேண்டியதான். சரி, இப்போ எனக்கு நீங்க எழுதுறீங்களப்பா, நல்லா கவனிங்க. இப்போ நீங்க சொன்னீங்க மாஸ் இன்க்ரீஸ் ஆனா கைனெட்டிக் எனர்ஜி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு. ஆல்வேஸ் இன்க்ரீசஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா, ஆல்வேஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப பாருங்களேன், இப்ப கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஃபார்முலா பாருங்க, பி ஸ்கொயர்டு பை 2m. இந்த ஃபார்முலால இருந்து பார்த்தா மாஸ் வந்து டினாமினேட்டர்ல வருது. இந்த ஃபார்முலால பார்த்தா மாஸ் நியூமரேட்டர்ல வருது. இந்த ஃபார்முலால பார்த்தா மாஸ் டினாமினேட்டர்ல வருது. புரியுதுங்களா? அப்போ இஃப் எனக்கு கொஸ்டின்ல மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன வரும்? கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கான்ஸ்டன்ட ஸ்கொயர் பண்ணாலும் கான்ஸ்டன்ட் தான், பை 2mனு வரும். இது கான்ஸ்டன்ட், இந்த நம்பரும் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட கான்ஸ்டன்டால டிவைட் பண்ணா கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் பை எம்னு வந்துடும். அப்ப கைனெட்டிக் எனர்ஜி. அப்ப டினாமினேட்டருக்கு போயிடுச்சா? டினாமினேட்டருக்கு போனா என்ன ப்ரொபோஷனல்? கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். பாத்தியா? எது கான்ஸ்டன்டா இருந்தா? மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். அப்ப நீங்க கைனெட்டிக் எனர்ஜி 1 பை கைனெட்டிக் எனர்ஜி 2 எழுதுறீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா ஆர்டர் மாத்தி எழுதணும். யாருக்கு? மாஸுக்கு. m2 பை m1. ஓகேங்களா? Sir, sir, you are muted, sir. Look for the device called dining room speaker. எழுதிக்கங்க ஒரு நிமிஷம். கேக்குதுங்களாப்பா இப்போ? ஓகே, ஃபைன். Yes, sir. ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குது சார். This, sir. பேசுறீங்களா பேசலையா? பேசுங்க. நீங்களாம் பேசுறீங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. ஒரு நிமிஷம். எழுதிங்கப்பா, நான் பாக்குறேன். நீங்க பேசுறது கேட்கல, அதான் பிரச்சனையா இருக்கு.
ஆ கேக்குதா சார்? கேக்குது, ஆனா ரொம்ப அமைதியா கேக்குது. பேசுங்க. கேக்குதா சார்? அப்பா கேக்குதுப்பா. ஓகேப்பா. கேக்குதா என் குரல்? ஓகே சார், மை டெஸ்டிங் 1 2. சரி, எழுதிட்டீங்களா எல்லாரும்? பக்காவா? எழுதியாச்சு சார். அப்ப சார் நீங்க என்ன சொல்ல மாஸ் அதிகமானா கைனடிக் எனர்ஜி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ராங்கா? ராங் சார். ராங். wrong. வச்சுங்க, மாஸ் வந்து இன்க்ரீசஸ். இஃப் மாஸ் இன்க்ரீசஸ் கைனடிக் எனர்ஜி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். என்னது ஏதோ ராகம் வருது அப்படின்னு சொன்னா அது ராங்கு. சரிங்களா? ஏன்னா இப்ப நமக்கு இப்படி வேணா சொல்லலாம். இப்ப எனக்கு வந்து கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? எனக்கு ½ mv². ஓகேங்களா? இப்ப எனக்கு இஃப் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கிற போது இப்ப நீங்க என்ன எழுதிக்கலாம்? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ இன்டூ m இன்டூ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் பண்ணணும். கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் பண்ணா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் 2ஆல டிவைட் பண்ணாலும் கான்ஸ்டன்ட் mன்னு வரும் கைனடிக் எனர்ஜி. அப்ப therefore கைனடிக் எனர்ஜி நீங்க என்ன சொல்லிக்கலாம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்ப எப்ப சொல்லணும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ்? ஒன் அண்ட் ஒன்லி if velocity Velocity constant. constant. கைனடிக் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் எப்ப சொல்லணும்? எப்ப சொல்லணும்? if Momentum is Momentum constant. okay students, clear? ஓகே, புரிஞ்சதுங்களா எல்லாருக்கும் இந்த விஷயம்? சரி, இப்ப எனக்கு கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கு. இஃப் கைனடிக் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஓகேங்களா? அப்படின்னா வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் மாஸ்? சொல்லுங்க பாப்போம் யாராவது. ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் மாஸ் சொல்லுங்கப்பா. sir directly proportional. Sir. P1 by P2 is equal to root M1 by root M2. ரூட் M1. ஏப்பா ஃபார்முலா தான் இருக்குல்லப்பா. எங்க பாருங்க, யார் யார் ரிலேட் பண்றோம் பாருங்க எல்லாரும். ரொம்ப ஈஸி. இங்க பாருங்கப்பா. ஐயே காலையிலே ஏதோ பண்றாங்க இல்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியான மொக்கையான டாபிக். சரியா? நீங்க கைனடிக் எனர்ஜி இருக்கு, மொமெண்டம் இருக்கு, மாஸ் இருக்கு. இந்த மூணையுமே ரிலேட் பண்ற ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m கைனடிக் எனர்ஜின்னு படிச்சோம். இப்ப எனக்கு இதுல வந்து இங்க பாருங்க, இப்ப ரூட்டும் கான்ஸ்டன்ட், அப்புறம் கைனடிக் எனர்ஜியும் கான்ஸ்டன்ட். பேலன்ஸ் இருக்கிறது ரூட் m மட்டும் தான் இருக்கு. இது ஃபுல்லா கான்ஸ்டன்ட் ஆயிடும். அப்படிதானே? அப்ப மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டு ரூட் m வந்துருமா? அப்ப மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் m வருமா? புரிஞ்சுதா? ரூட் m பா. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க சில கேங்கு? இங்க பாருங்க, இதை எழுதிட்டீங்களா எல்லாரும்? Completed. எழுதிக்கணும்பா. சரி, எழுதிட்டீங்கன்னா சொல்றேன், மாத்திக்கலாம். Completed, sir. சூப்பர்ப்பா, தேங்க்யூ. இப்ப எனக்கு நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் இங்க பாரு, மொமெண்டம் வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி எழுதுவோமா? மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் சார், அப்படித்தானே எழுதுவோம். மாஸ் பவர் 1. எப்ப எழுதணும் தெரியுமா? இது எப்ப எழுதணும்? யாரு கான்ஸ்டன்டா இருந்தா? இஃப் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா. இதுவே மொமெண்டம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் மாஸ்ன்னு போடுறோம்னா யார் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம்? Kinetic energy. கைனடிக் எனர்ஜி. கிளியர்? கிளியர்? Clear, sir. ஓகே, ஓகேப்பா. ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நமக்கு நம்ம மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒன்று படிச்சிருக்கோம். அப்ப பாருங்கப்பா, நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலா நீங்க ஒன்று எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ்ன்னு எழுதுனா இஃப் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டின்னு எழுதுனா இஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் மாஸ்ன்னு எழுதுனா இஃப் நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி எழுதுனா இஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். என்னப்பா கரெக்டா பாருங்க. கான்ஸ்டன்டா தான் கேட்கப்படுது. எப்படி இப்போ மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்? ரெண்டு கேஸ் கொடுக்குறாங்க.
ஒரு ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு பாலை வந்து 100 கேஜி தூக்கி போடுறோம், அடுத்து 10 கேஜி தூக்கி போடுறோங்கிறோம். அப்புறம் எப்படிப்பா மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்? யார்ப்பா சொன்னா? ம். என்ன புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்ணை மூட்டு எழுதிடக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது கிராவிடேஷனுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கண்ணை மூட்டு எழுதிடுறது. இங்க பாருங்க, இது நீங்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொன்னா கண்டிப்பா இது யார் கான்ஸ்டன்டா இருக்கணும்? வெலாசிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க இது கான்ஸ்டன்ட்னு சொல்றீங்கன்னா, இது ப்ரொபோஷனல் சொல்றீங்கன்னா இது கான்ஸ்டன்டா இருக்கும். அது மாதிரி பாத்துக்கங்க. அப்பதான் நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நீங்க எழுதிட்டாலே உங்களுக்கு ஒரு பெரிய இது என்னன்னா 1/2 ஆர்டர் 1-2 எழுதுறீங்கன்னா 1-2 எழுதிடணும், அவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப நீங்க கைனடிக் எனர்ஜி எழுதுனீங்க பாத்தீங்களா? இப்ப கைனடிக் எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ் அப்படின்னா எகைன் இஃப் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். இல்ல சார் எனக்கு கைனடிக் எனர்ஜி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மாஸா இருக்கு அப்படின்னா எது கான்ஸ்டன்ட்? மொமெண்டம் கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரிலேஷனை பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியர்? எஸ் சார். இப்படி கூட எழுதிக்கலாம். கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு p² இஃப் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். எப்படி சார் இதை பண்றீங்க எழுதுறீங்க இதை அப்படின்னா, தம்பி நான் ஒன்றும் புதுசா எல்லாம் என்ன எழுதல, ஃபார்முலா வச்சுதான் எழுதுறேன். யாரு கான்ஸ்டன்டா அவரை விட்டுடுறேன், அவ்வளவுதான். p²/2mல இப்போ மாஸ் கான்ஸ்டன்ட்னா மாஸ் எல்லாம் விட்டுடுறேன், அவ்வளவுதான். அந்த பாருங்க எழுதிருக்கேன், ப்ரொபோஷனல் டு p². சார் அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி ஸ்கொயர் கூட எழுதணும் சார், மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். பேசுறது கேட்க மாட்டேன். நீங்க குடோன்ல இருந்து பேசுறியா இல்ல எனக்கு தான் சரியா கேட்க மாட்டேதா? வேற யாராவது பேசுங்க. கேக்குதா சார்? நீங்க பேசுறீங்க. சார் கைனடிக் எனர்ஜி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி ஸ்கொயர் கூட எழுதலாங்க சார்? எழுதலாமே, மாஸ் கான்ஸ்டன்ட்னா எழுதலாமே, தாராளமா எழுதலாம். வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா எழுதிக்கலாம். கரெக்ட் தான். கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு v² எழுதுனீங்கன்னா எது கான்ஸ்டன்டா இருக்கணும்? மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். யாருக்காவது இப்படி எழுதிருக்கிறது என்னமோ எழுதுறடா, என்ன எழுதுறேன்னு தெரியலடா, சரி தெரியலடாவா, தெரியல சார் அப்படின்னா நீ கேட்கலான்ட்ட. சரியா? டா போட்டுல. சரி சரியா? சரி முடிஞ்சதா? இதெல்லாம் எழுதிருக்காங்களே, நீங்க இங்க வந்து அடிச்சுவீங்க. டா போட்டனாவா? சரி இங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு நடத்துறீங்க சார்? விறுவிறுன்னு நடத்துறீங்களே, எதுக்கு நடத்துறீங்க அப்படிங்கிறத சொல்ல போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஓகே. இப்ப நம்ம அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, இங்க பாருங்களேன். இப்ப நம்ம மொமெண்டம் எழுதணும்லப்பா, √2m கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எழுதணும்ல ஃபார்முலா. இப்ப எனக்கு இப்ப நான் ஒரு ஆப்ஜெக்டை டிரா பண்றேன். ஆப்ஜெக்ட் வந்து ஓகேங்களா, ஃப்ரீ ஃபால். இங்க நான் ஒரு ஆப்ஜெக்டை இப்படி டிரா பண்றேன். டிரா பண்ணாவே இனிஷியல் வெலாசிட்டி 0. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் நான் ஒரு ஹைட்ல இருந்து டிரா பண்ணேன், ஒரு ஹைட்ல தான் டிரா பண்ணிருக்கேன். ஓகே, இது வந்து கீழே விழுகும் போது, இப்ப மாட்டினா இங்க பாருங்க, இங்க வந்து கீழே விழுகும் போது என்ன வெலாசிட்டி? என்ன வெலாசிட்டி பாத்தியா? √2gh சார். சார் √2gh சார். ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். ஞாபகம் இருக்கு. இந்த கூலி படத்துல வர மாதிரி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த ஃபார்முலா எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படிதான் இருக்குன்னு. என்ன சொல்ற புரியுதா இல்லையா? தேவாவை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு நாகார்ஜுனா சொல்லுவாங்கல்ல ரஜினியை பார்த்து, அந்த மாதிரி இந்த ஃபார்முலா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சார். பிச்சு போண்டா. ஓகே, கூலி பாத்துட்டீங்களா சார்? பாத்துறியா? ஃபர்ஸ்டே பாத்துறியா? நான் தான் பட பைத்தியமாச்சே. சரி எழுதியாச்சா? ஓகே. இப்போ எனக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ எனக்கு வந்து கைனடிக் எனர்ஜி இருக்குல்ல, கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? 12mv². இப்போ நான் வெலாசிட்டியை தூக்கிட்டு என்ன போட்டுக்கலாம்? இப்போ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி எழுதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ எழுதுவீங்க? அதுக்கு எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இருக்கும்? 12 போட்டுருவீங்க, m போட்டுருவீங்க, v² என்ன போடுவீங்க? v² போட்டா ரூட் கேன்சல் ஆயிடுமாப்பா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? v² போட்டா ரூட் கேன்சல் ஆயிடும், கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு 12 m × v² போட்டீங்கன்னா வெறும் 2gh மட்டும்தான் வரும். பாருங்க, இப்ப நீங்க 2 கேன்சல் பண்ணீங்கன்னா mgh வரும். mgh எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Potential energy, gravitational potential energy. கிராவிடேஷனல் ஆமா பொட்டன்ஷியல். சார்.
கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ மேல இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். சரி, ஓகே. இதெல்லாம் எதுக்கு சார் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, இப்போ இந்த கைனடிக் எனர்ஜி எடுத்து மொமெண்டம்ல ஃபார்முலா எழுதுங்க. மொமெண்டம்ல எழுதுனா எப்படி எழுதலாம் பாருங்க, 2m அப்படிதானே. கைனடிக் எனர்ஜி எழுதுனீங்கன்னா என்ன எழுதிக்கலாம், mgh எழுதிக்கலாமாப்பா இந்த இடத்துல. இப்போ இஃப் மாஸ் கான்ஸ்டன்டா இருந்தா ஜி எப்பவுமே கான்ஸ்டன்டா விட்டுருங்க பாருங்க. அப்ப இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வரும் பாருங்களேன். இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது நான் இங்க எழுதல, இதை விட்டுருங்க. இப்ப மாஸ் கான்ஸ்டன்ட், இந்த ஜியும் கான்ஸ்டன்ட், இப்ப இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆயிருமாப்பா. அப்பனா அப்போ மொமெண்டம் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், கான்ஸ்டன்ட்டை விட்டுருங்க. கான்ஸ்டன்டா இருந்தா அதை விட்டுருங்க. அப்போ ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஹெச்சா. ஓகே, மொமெண்டம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஹெச். அப்ப p1 by p2 எழுதுனா root h1 by root h2. root h1 by h2. Clear? சார் இது வந்து வெறும் ஃப்ரீ ஃபாலுக்கு மட்டும் தானே சார்? என்னங்கப்பா? இது வெறும் ஃப்ரீ ஃபாலுக்கு மட்டும் தானே? ஆமா, ஏன்னா அதுல மட்டும் தானே v நம்ம 2gh எழுத முடியும், அப்படிதானே? எழுதிட்டீங்களா எல்லாரும்? சார் ப்ரொஜெக்டைல்ல ஒரு கேஸ் படிச்சோம்ல சார், ஹரிசான்டல் வெலாசிட்டி மட்டும் கொடுப்போம், வெர்டிகல் வெலாசிட்டி 0, த்ரோன் ஃப்ரம் ஹைட் h. அதுக்கும் இந்த ரிலேஷன் அப்ப அப்ளை ஆகும்ல சார்? ஹரிசான்டல் வெலாசிட்டி மட்டும் கொடுக்குறீங்க, வெர்டிகல் வெலாசிட்டி 0, த்ரோன் ஃப்ரம் ஹைட் h னு ஒரு ப்ரொஜெக்டைல் வெர்டிகல் வெலாசிட்டி கேஸ் ஆனா ஹிட்டிங் வெலாசிட்டி வந்து 2gh கிடையாது. y ஆக்சிஸ்ல அது 2gh தானே சார் வரும்? y ஆக்சிஸ்ல வரையா, நான் எழுதுறது ஹிட்டிங் வெலாசிட்டி. You writing only y axis. I am writing resultant velocity. ஓகே சார். ஓகே, எழுதியாச்சுங்களா? ஓகேப்பா. அடுத்த விஷயம் வந்து ஒன்னு பார்க்க போறோம். அந்த இன்ஃபர்மேஷன் நான் ஒன்று கொடுக்க போறேன் பாத்தீங்களா, அது வந்து எப்படி சொல்றது, இது வந்து பயங்கரமா இருக்குப்பா. அது வந்து நிறைய இந்த மாதிரிதான் டயலாக் சொல்றேன், ஆனா ஒன்னும் வரமாட்டுதுயா அப்படின்னு நினைக்க வேணாம். அது எப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதனாலதான் இந்த வாட்டி நான் 12th எடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். பிரச்சனை என்ன ஆகுது, நான் பாட்டுக்கே இல்ல இதுல சொல்லி கொடுத்து முடிச்சிடனா, இங்க வந்துச்சான்னு சொல்லி காட்ட முடியல என்னால. அது எல்லாமே 12th வந்துருது. அதனால இந்த வாட்டி 12th நம்ம நடத்துறோமா, அதனால சொல்றோம். சரி பாப்போமா? சரி, இப்ப நமக்கு நல்லா கவனிங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச், இது வரைக்கும் நம்ம நடத்தினதே இல்லை. பர்சன்டேஜ் சேஞ்ச் எதுல சார், எதுல வேணா கேட்கலாம். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எனி பிசிக்கல் குவான்டிட்டி, ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. ஐம் ரைட்டிங் வெரி வெரி ஜென்ரல் ஃபார்முலா. ரைட்டிங் பர்சன்டேஜ் சேஞ்ச். பர்சன்டேஜ் சேஞ்ச் எதுல, எனி பிசிக்கல் குவான்டிட்டி. அந்த எனி பிசிக்கல் குவான்டிட்டி யாரா இருக்கலாம், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டென்சிட்டி, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் அந்த மாதிரி எது வேணா, இந்த இடத்துல யார் வேணா வரலாம். ஓகே சார், அதுக்கு என்ன சார் பர்சன்டேஜ் சேஞ்ச்னாவேப்பா சேஞ்ச் பை ஒரிஜினல். பர்சன்டேஜ் சேஞ்ச்னாவே ஃபார்முலா என்னன்னா, சேஞ்ச் இன் எதுல சேஞ்ச், பிசிக்கல் குவான்டிட்டி, சேஞ்ச் இன் பிசிக்கல் குவான்டிட்டி டிவைடட் பை ஒரிஜினல் பிசிக்கல் குவான்டிட்டி. ஒரிஜினல் பிசிக்கல் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இன் பர்சன்டேஜ் தானே, பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா பர் சென்ட், சென்ட்ரா 100 இல்லையா, அப்ப இன்டூ 100. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம், அப்போ ஃபார்முலா என்ன இருக்கும் சார், சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். இப்போ பாருங்க இந்த இடத்துல பிசிக்கல் குவான்டிட்டி லீனியர் மொமெண்டம், சேஞ்ச் இன் என்னப்பா, டெல்டா p by p into 100 சார். பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் பை ஒரிஜினல் லீனியர் இனிஷியல், ஒரிஜினல் சொல்லலாம் இனிஷியல் சொல்லலாம், ஒரிஜினல் லீனியர் மொமெண்டம் இன்டூ 100. ஸோ சேஞ்ச்னாவே டெல்லுன்னு எழுதுவோம்ப்பா, சேஞ்ச்னாவே டெல்லுன்னு எழுதுவோம். எதுல சேஞ்ச், மொமெண்டம்ல சேஞ்ச். இப்போ டெல் பி பை ஒரிஜினல் பி இன்டூ 100. ஓகே, இதுதான் பர்சன்டேஜ் சேஞ்ச். ஓகேங்களா? இப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச்னா ஃபார்முலா சேஞ்ச் பை ஒரிஜினல் ஆர் சேஞ்ச் பை இனிஷியல் இன்டூ 100. பர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா இன்டூ 100. ஓகே, அப்ப மேல இருக்கிறதும் டெல் PQ by PQ into 100. ஆமா, இது இடத்துல யார் வேணா வரலாம்ப்பா. PQ னா என்னப்பா, ஃபார்முலாக்காக எழுதிருக்கீங்களா?
இப்ப யாரோ ஷார்ட்டா எழுதிருக்காங்க யாரா பிசிக்கல் குவான்டிட்டியா? ஜென்ரல் ஃபார்முலா. இந்த இடத்துல யார் வேணா வரலாம். இப்ப சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜினா கைனடிக் எனர்ஜி வரும். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா மொமெண்டம் வரும். சேஞ்ச் இன் ஹைட்னா h வரும். சேஞ்ச் இன் வெலாசிட்டினா v வரும். புரியுதா? அது ஜெனரல் ஃபார்முலாப்பா அது. ஓகே. ஓகேப்பா, ஷார்ட்டா எழுதிருக்கேன் பிசிக்கல் குவான்டிட்டி. சரிப்பா, இது இது ஓகேங்களா உங்களுக்கு? இப்போ இந்த டெல்னாவே சேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். சேஞ்ச்னாலே ஃபார்முலா என்ன? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். சேஞ்ச்னாலே ஃபார்முலா என்ன? ஃபைனல். அப்போ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இது சேஞ்ச்னாலே. ஓகேங்களா? அப்போ தட்ஃபோர் நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா இத pf மைனஸ் p இனிஷியல் பை p இனிஷியல் இன்டு 100. ஓகேவா? சார் ஒரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா? எந்த இடத்துல ரிப்பீட் பண்ணணும் உனக்கு? சேஞ்ச் இன் லீனியர் மூமெண்டம் சார். அந்த இடத்துல. இந்த இடமா? இல்ல சார், நான் சரியா கவனிக்கல சார். ஸோ அந்த பார்ட் மட்டும் ரிப்பீட் பண்றீங்களா? இல்லப்பா, ஒண்ணுமே இல்ல. இப்போ ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி என்ன? எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டி. அந்த பிசிக்கல் குவான்டிட்டியோட சேஞ்ச் கேக்குறாங்களா? இல்ல. பிசிக்கல் குவான்டிட்டியோட பர்சன்டேஜ் சேஞ்ச் கேக்குறாங்க. இப்போ ஒரு பர்சன்டேஜ் சேஞ்ச்னாவே ஃபார்முலா என்னன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் பை ஒரிஜினல். சேஞ்ச் பை ஒரிஜினல். எதுல சேஞ்ச் சார்? அவன் எதுல கேக்குறானோ அதுல. இப்ப சேஞ்ச் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மணிகண்டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேஞ்ச் இன் மணிகண்டன் பை ஒரிஜினல் மணிகண்டன். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டென்சிட்டி அப்படின்னா சேஞ்ச் இன் டென்சிட்டி பை ஒரிஜினல் டென்சிட்டி. இது புரியுதுல? இந்த ஃபார்முலா புரியுதுல? இப்போ இதுல இப்ப நான் ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி பெருசு பெருசா எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால சேஞ்சுக்கு நான் ஒரு சிம்பிள் யூஸ் பண்றேன். அது பேர் தான் டெல்லு. டெல்லுனா சேஞ்ச். எதுல சேஞ்ச்? மொமெண்டம்ல சேஞ்ச். அதனால பி. மொமெண்டம் பினா மொமெண்டம்ல சேஞ்ச் பை ஒரிஜினல்னா பி. நீ ஒரிஜினலா பி ஒன்று கூட போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிஷியல்னா ஐ கூட போட்டுக்கோ. அதே மாதிரி சேஞ்ச்னா என்ன ஃபார்முலானா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகேவா? சேஞ்ச்னாவே எப்பவுமே ஃபைனல் மைனஸ் இனிஷியல். புரிஞ்சுதா தம்பி? ஓகே. உனக்கு தொண்டை கட்டி இருக்கா? எனக்கு செம்ம கோல்டு இருக்கியா? அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். சரி, காலையில எந்திரிச்சா இப்படிதான். என்னப்பா? காலையில எந்திரிச்சா இப்படிதான் வச்சிருக்கேன் சார். அதான் புரியுது. சரி, ஓகே. இப்போ நம்ம பர்சன்டேஜ் சேஞ்ச் எடுத்துட்டோம். இப்போ ஒரு ஷார்ட்கட் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? பர்சன்டேஜ் சேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு, சரிங்களா? இஃப் அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்குல்லப்பா, அது எதுல வேணா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன் காமனா. இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எக்ஸ் இருக்குல்ல, இஃப் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எக்ஸ் வந்து ஓகேங்களா லெஸ் தென் 5% இருந்தா, கொஸ்டின்ல கொடுக்குறாங்க அந்த மாதிரி லெஸ் தென் 5% இருந்தா, இன்னொன்னு அப்புறம் நமக்கு லெஸ் தென் 5% இல்லை ஈக்குவல் டு 5% எல்லாமே ஒண்ணுதான். லெஸ் தென் 5%, அதாவது லெஸ் தென் 5% ஆர் ஈக்குவல் டு 5% வச்சுக்கோங்க. இங்கே மோர் தென் 5% இருந்தா, மோர் தென் 5% இருந்தா, எதுக்கு சார் இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெஸ் தென் 5% இருந்ததுன்னா யூஸ் எரர் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். இப்ப எரரோட பவர் மெத்தட், எரர்லயே பவர் வரும், எரர் இன் பவர் வரும். யூஸ் எரர் இன் பவர் மெத்தட். அதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டைம் எடுக்கும், உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். அதே மோர் தென் 5% கொடுத்ததா நீங்க ஒரிஜினல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஒரிஜினல் ஃபார்முலா என்ன? இப்ப படிச்சோம்ல, யூஸ் ஒரிஜினல் ஃபார்முலா, அதை வச்சுதான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். அது என்ன சார் எரரு? அதை நான் சொல்ல போறேன். யூஸ் ஒரிஜினல் மெத்தட், ஒரிஜினல் ஃபார்முலா. அது என்ன சார் எரர்னா, நீங்க படிச்சிருப்பீங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஓகேங்களா? மாஸ் பை வால்யூம். வால்யூம் வந்து இப்போ நமக்கு கியூப்னு வச்சுக்கேன். அப்போ ஏ கியூப்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்குறேன், சரிங்களா? பர்சன்டேஜ் சேஞ்சிங், ஓகேங்களாப்பா? பர்சன்டேஜ் சேஞ்சிங், அதாவது இல்ல பர்சன்டேஜ் எரர் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜ் எரர் இன் டென்சிட்டி அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் எரர் இன் டென்சிட்டி அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பர்சன்டேஜ் தான் கேட்கறாங்க. எதுல எரர் கேட்கறாங்கப்பா? பர்சன்டேஜ் எரர் வந்து டென்சிட்டில கேட்கறாங்க. எதுல எரர் கேட்கறாங்களோ அதோட ஃபார்முலா தெரியணும்ப்பா. இதுதான் ஃபார்முலா.
ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து எந்த மெத்தட்ல வந்திருக்குன்னு பார்க்கணும். அடிஷன்ல இருக்கா, சப்ராக்ஷன்ல இருக்கா, டிவிஷன்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து டிவிஷன்ல இருக்கு, பார்த்தாலே தெரியுது. அந்த டிவிஷன்ல பவர் இருக்கு. ஏன்னா இதோட பவர் 1, இதோட பவர் 3. ஸோ இப்போ எதுல டென்சிட்டியில எப்போ எரர் வரும்? நீங்க மாஸ் இந்த இடத்துல எப்பப்பா எரர் வரும்? நீங்க மாஸை தப்பா மெஷர் பண்ணிட்டீங்கன்னா, இல்லைன்னா அந்த கியூபோட சைடை தப்பா மெஷர் பண்ணிட்டீங்கன்னா இதுல எரர் கண்டிப்பா வரும். அப்ப இதுலயும் எரர் வரும், இதுலயும் எரர் வரும். மெஷர்மெண்ட்னாலே எரர் வரும்பா. கவுண்டிங்னா எரர் வராது, மெஷர்மெண்ட்னா எரர் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி எரரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட பவர் 1 இருக்கும். ஸோ அப்போ 1 இன்டூ அதுல வரக்கூடிய எரர் ΔM/m, அதுல வரக்கூடிய பர்சன்டேஜ் எரர் பிளஸ், ஸோ அதோட பவர் முன்னாடி வந்துடும். அப்புறம் அந்த மாஸ்ல உள்ள பர்சன்டேஜ் எரரு. அப்புறம் இதோட பவர் என்ன 3, அண்ட் இதோட பர்சன்டேஜ் எரர் என்ன வரும்? ΔA/A அப்படின்னு. ஸோ இதுல அவங்க கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல ΔM/m கொடுத்துருவாங்க, ΔA/A கொடுத்துருவாங்க. சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே, இல்லையா? இல்லைன்னா இங்கே தெரிஞ்சுக்க, இப்பதான் சொன்னேன் ஒரு நேரம். இதான் பவர் மெத்தட். படிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி? சொல்லித்தான் இல்ல சார். இது சொல்லி தரலையா? நோ சார். எந்த சாப்டர்னே தெரியல சார். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சார் deleted சார் இதெல்லாம் ஸ்டேட் போர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் சார். அப்படி போடு. இதே ஸ்டேட் போர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் தானே சார்? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் சாப்டர். சிபிஎஸ்சி சரிப்பா. இங்க பாருங்கப்பா, ஒண்ணும் இல்லப்பா, இதோட பவர் என்ன இருக்கோ அந்த பவரை முன்னாடி கொண்டு வந்துடணும். அப்புறம் அந்த எம்ல உள்ள ஃபிராக்ஷன்ல என்ன? ΔM/m சேஞ்ச் பை ஒரிஜினல். அதே மாதிரி ΔA/A. இங்க பவர் 3 இருக்கா? இப்ப இது மேல கொண்டு ரொம்ப புத்திசாலித்தனமா மேல கொண்டு வந்து -3 போட்டு எழுதிட்டு இருக்க கூடாது. சரி, அந்த வேலையெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. எரர்ல எல்லாம் எப்பவுமே அடிஷன் மட்டும் தான், சப்ராக்ஷன் வராது. சரி, இப்ப எனக்கு இன்னொரு ஃபார்முலா வருதுன்னு வச்சுக்கோ. இப்ப நான் டென்சிட்டி இப்படி எழுதுறேன், மாஸ் பை வால்யூம் எழுதுறேன். இப்ப பர்சன்டேஜ் எரர் டென்சிட்டி Δρ/ρ கேக்குறாங்க. என்ன எழுதுவீங்க? இதோட m/1, அப்போ 1 × ΔM/m பிளஸ் வால்யூம் பவர் 1, அப்போ 1 × ΔV/V எழுதிக்கலாமா? என்னப்பா சிம்பிளா சொன்னா புரியுதா இல்லையா? எஸ் சார், புரியுது. சோ அந்த மாதிரி நீங்க இங்க பாருங்க, இதுவும் அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் தான். ஆனா அங்க நம்ம எரர்னு படிப்போம். அத இதுக்கு பேரு எரர்னு படிப்போம், பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு படிப்போம். ஓகேங்களா? அப்போ நீங்க உங்களுக்கு இந்த லெஸ் தென் 5%, எதுக்கு சார் அது லெஸ் தென் 5% அப்படின்னா, இப்ப நாங்கெல்லாம் எரர் வந்து ஓகே ஒரு 5%க்குள்ள இருந்தா சரி, ஓகே பிரச்சனை இல்லைன்றலாம். மோர் தென் 5% போனாதான் பிரச்சனையே. அதனாலதான் நம்ம வந்து இந்த 5%க்குள்ள இருந்தா நீங்க இங்க பாருங்களேன், இந்த எரர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. எரர் மெத்தட்னா என்ன? இப்ப நீங்க வந்து எதுல எரர் கண்டுபிடிக்கணும் அதுல ஃபார்முலா எழுதணும். அந்த ஃபார்முலா எழுதிட்டு அது என்ன, இது பாருங்க, இது டிவிஷன் வித் பவரோட வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பவர் எடுத்து முன்னாடி எழுதிட்டு அந்த எம்ல உள்ள ஃபிராக்ஷன்ல இந்த பவரை முன்னாடி எழுதிட்டு இந்த ஏல உள்ள ஃபிராக்ஷன் இல்ல அப்படின்னு போட்டீங்கன்னா முடிச்சுடு. சரி, இது ஓகே, இது இருக்கட்டும். இப்ப நம்ம சம்மு போட்டாதான் உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியும். போடுவோமா சம்மு? ப்ராப்ளம் போடுவோமா? போடலாம் சார். அது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு உனக்கு இது வரைக்கும் தெரியாது இல்லையா? போடுவோம், சம் போடுவோம். எழுதிட்டீங்களாப்பா? சரிங்களா? கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே போட்டுருவோம். எழுதிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எழுதியாச்சு சார். எழுதியாச்சு. ஓகே. ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு எல்லாரும். ஏன்ப்பா ஸ்கூல் இருக்கா எல்லாருக்கும்? ஆமா சார். ஆமா சார் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு சார். என்னப்பா? சார் இப்போ மொமெண்டம் வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி தானே சார்? அது இந்த மாதிரி டிவிஷன்ல வராதுல்ல. அப்ப இந்த எரர் ஃபார்முலா வந்து அதுக்கும் அடிஷன்ல தான் எழுதணுமா சார்? ஆமா, மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு வருது இல்ல, அப்ப என்ன எழுதிக்கலாம்? 1 × ΔM/m பிளஸ் 1 × ΔV/Vன்னு வரும். ஓகேவா? ஒன்லி டிவிஷன். அது எரர் மெத்தட் நடத்தப்போ சொல்லி தரையா, இப்பவே கவலைப்படாதயா. சரியா? அதெல்லாம் பக்காவா சொல்லி தந்துடலாம். எப்படி கேட்டாலும் எரர்ல கொஸ்டின் போட்டு தந்துடலாம். ஏன்னா அது நமக்கு கான்ஃபிடண்டா சொல்ல முடியும்பா. ஏன்னா அவ்வளோ எரர் வந்து நம்ம பக்காவா படிச்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதனால நீங்க கவலைப்பட வேணாம் அதை பத்தி. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம எழுதுவோம். அந்த கொஸ்டின் எழுதுங்க, நல்ல கொஸ்டின் ஒண்ணு இங்க பார்த்தேன், காமன் கொஸ்டின், ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின். சரி, சிம்பிளான ப்ராப்ளம் நம்ம போவோமா? இப்போ போடுவோமியா ப்ராப்ளம். இப்பதான் உனக்கு என்னன்னு கேட்டீங்க, வர மாட்டேங்குது. எழுதிப்பா. கொஸ்டின் நம்பர் 1. இது வரைக்கும் என்ன படிச்சோம்? மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி.
கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர்டு. அப்புறம் மொமெண்டமுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் ரிலேஷன்ஷிப் p ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m ke. ke ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2m. அப்புறம் இது கான்ஸ்டன்டா இருந்தா இது எப்படி இருக்கும், அது கான்ஸ்டன்டா இருந்தா எப்படி இருக்கும். அப்புறம் பர்சன்டேஜ் சேஞ்ச்னா சேஞ்ச் பை ஒரிஜினல். இவ்வளவு தானே படிச்சிருக்கோம். பர்சன்டேஜ் சேஞ்ச்னா சேஞ்ச் பை ஒரிஜினல் இன்டு 100. ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? எழுதிங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 1. இப்ப ரெண்டு பாடிஸ், 2 பாடிஸ், ஓகேங்களா, 2 பாடிஸ். ஆக்சுவலா இது வந்து ஒர்க் எனர்ஜி பவர்ல வரக்கூடிய டாபிக் தான். கொஞ்சம் அட்வான்ஸா நடத்திட்டேன். மொமெண்டம் நடத்தும் போதே 2 பாடிஸ் வித் கைனடிக் எனர்ஜிஸ் இன் தி ரேஷியோ. வேமா எழுதிக்கங்கப்பா எல்லாரும். கைனடிக் எனர்ஜி, அந்த கைனடிக் எனர்ஜியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து என்னன்னா, ஐயோ ரேஷன் கிடையாது எழுதுறாங்க. ரேஷியோ ஆஃப் 4:1. 4:1 ஓகேங்களா. 4:1 ஆர் மூவிங் வித் ஈக்குவல் லீனியர் மொமெண்டம். ஷார்ட்டா எழுதிக்கிறேன். ஈக்குவல் லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா. ஈக்குவல் லீனியர் மொமெண்டம். த ரேஷியோ ஆஃப் தர் மாசஸ் கேக்குறாங்க. த ரேஷியோ ஆஃப் தர் மாசஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 1:2, 1:4. ஓகேங்களா. தப்பா 1:2, 1:4, 4:1, 1:1. சார் 1:4. 1:4 சார். என்னப்பா வருது? ஆப்ஷன் பி. 1:4 சார். Sir, 1:4. ஸோ அடுத்த கொஸ்டின், 2 masses of 1 gram and 9 gram are moving with equal kinetic energy. ஓகேங்களா. ஈக்குவல் கைனடிக் எனர்ஜிஸ். ரேஷியோ ஆஃப் த மொமெண்டம் கேக்குறாங்க. ரேஷியோ ஆஃப் த மொமெண்டம் எழுதிட்டீங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சொல்லித்தரேன். ஃபார்முலா இதெல்லாம் ஃபார்முலா சொல்லிட்டேன்ப்பா. செகண்ட் क्वेश्चन 1:3 வருது சார். ஓகே. as a root of 1 is to root of 9. சரி பாப்பமா. as a கவனிங்க எல்லாரும், நான் போடுறேன். நிறைய பேர் ஆன்சர் சொன்னீங்க, கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் போட போறோம். சொல்யூஷனு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பாடிக்கு கைனடிக் எனர்ஜியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ கைனடிக் எனர்ஜினா k1/k2 எழுதிக்கிறப்பா. k1/k2 வந்து 4/1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து மொமெண்டம் வந்து சேமா இருக்கான். மொமெண்டம் சேமா இருக்குன்னா அப்போ p1 = p2. மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எதோட ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா மாஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்பனா m1/m2 வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா. நான் முன்னாடியே சொன்னப்பா, மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா கைனடிக் எனர்ஜிக்கும் மாஸுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். 1/. கைனடிக் எனர்ஜிக்கும் மாஸுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லியிருக்கேனா? சொல்லியிருக்கேனப்பா. எது கான்ஸ்டன்டா இருந்தா? மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருந்தா. அப்ப நீங்க நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? m1/m2 தானே கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அப்போ m1/m2 கண்டுபிடிக்கணும். m1/m2 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா யாருக்கு? கைனடிக் எனர்ஜிக்கு. அப்ப ஆர்டரை மாத்தி எழுதணுமா? k2/k1 அப்படி வருமாப்பா. அப்ப therefore m1/m2 = k2/k1 எழுதுனா 1/4 வந்துருமா? சோ ஆன்சர் 1/4 வந்துச்சு எல்லாருக்கும். yes sir. எனி டவுட்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இப்பவே. நான் திரும்ப சொல்றப்பா, இங்க 1-2 எழுதுனா இங்க 2-1 எழுதுனா ஆர்டர் மாத்தி எழுதணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அவ்வளவுதான் சொல்லுச்சு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் போடுமா? செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் சொல்யூஷனு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு மாஸ் கொடுத்துருக்காங்க. 1 கிராம் 2 கிராம் ஆர் மூவிங் வித் ஈக்குவல் கைனடிக் எனர்ஜி. மொமெண்டமோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. மாஸ் கொடுத்துருக்காங்கப்பா. m1 வந்து 1 கிராமாப்பா.
M2 வந்து 9 கிராம். ஓகேங்களா? மாஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. மாஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எது ஈக்குவலா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எது பை ஈக்குவலா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? கைனடிக் எனர்ஜியா? கைனடிக் எனர்ஜி ஃபர்ஸ்ட் கேஸுக்கும் செகண்ட் கேஸுக்கும் கைனடிக் எனர்ஜி சேமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன ரேஷியோ இப்ப சொல்லுங்கப்பா, நானே கத்திட்டே இருக்கேன். Yes, sir. என்ன ரேஷியோ கேக்குறாங்க? என்ன ரேஷியோ கேக்குறாங்க? மொமெண்டம் மொமெண்டம் ரேஷியோ ரேஷியோ கேக்குறாங்க சார். மொமெண்டம் ரேஷியோ கேக்குறாங்க. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. இந்த மொமெண்டம், கைனடிக் எனர்ஜி, மாஸ் இதெல்லாம் லேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சோமா? Root of m1 by. ரூட் ஆஃப் 2m கைனடிக் எனர்ஜி. மொமெண்டம் is equal to root of 2m கைனடிக் எனர்ஜி படிச்சோமா? Yes, sir. எது கான்ஸ்டன்டா இருக்கோ அதை விட்டுருங்க, அதை எழுதாதீங்க. இப்ப எது கான்ஸ்டன்டா இருக்கு? கைனடிக் எனர்ஜி. அப்ப இது வராது. அப்ப மாஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் m. அப்ப therefore நீங்க p1 by p2 எழுதினீங்கன்னா ரூட் ஆஃப் m1 by ரூட் ஆஃப் m2. ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? 1 2 எழுதுனா 1 2 தான் எழுதணும்பா. m1 by m2. ஓகேவா? Yes, sir. அப்ப நமக்கு m1 by m2, m1 வந்து 1 கிராம், இது 9 கிராம். சோ அப்ப ஆன்சர் வந்து 1:3 வந்துருச்சாப்பா? Yes, இதான் sir. மொமெண்டம். ஓகேவா? கிளியர் சார். எழுதியாச்சப்பா? எழுதியாச்சு சார். Yes, sir. ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ரொம்ப ஈஸி சார். இந்த இடத்துல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எழுதும் போது ஆர்டரை எழுதணும். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இது வந்து இந்த மாஸ்க்கு பவர் வந்து ரூட் இருக்கு. அப்ப நீங்க ரூட்டையும் போடாம விட்டுறக்கூடாது. அதுதான் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அதே மாதிரி கான்ஸ்டன்ட்னா அவனை எழுதாத. இப்ப இந்த இடத்துல வந்து கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட்னா அவனை விட்டுட்டு இவனை மட்டும் எழுது. ஓகேங்களா? அது மாதிரி பாத்துக்கோங்க. சரி, ஓகேப்பா. வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் எதிர்பார்த்துருங்க. எழுதிங்க. இஃப் கைனடிக் எனர்ஜி ஆஃப் பாடி, கொஸ்டின் நம்பர் 3. இஃப் கைனடிக் எனர்ஜி ஆஃப் a body is increased by 300%, then percentage change in momentum, சார் இதே क्वेश्चन எனக்கு எக்ஸாம்ல வந்தது சார். அப்படிங்கப்பா. போட்டுருமா இன்னைக்கு? எஸ் சார். So option A 100%, option B 150%, option C 265%, option D 73.2%. பர்சன்டேஜ் சேஞ்ச் சொன்னா உங்ககிட்ட Yes, sir. ஃபார்முலா என்ன சொன்னோம்? சார் சேஞ்ச் இன் பிசிக்கல் குவாண்டிட்டி பை ஒரிஜினல் பிசிக்கல் குவாண்டிட்டி இன்டு original quantity into 100. இங்க என்ன பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டிருக்காங்க? 300%. மொமெண்டமோட பர்சன்டேஜ். மொமெண்டம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களாப்பா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் போடுவோம். அடுத்ததுல போட்டுருக்கலாமா? இல்ல போட்டுருவோம் சொல்யூஷன். நல்லா கவனிங்க. அவங்க கேட்டது என்னன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா இப்பதான் எழுதணும். del p by p into 100 எழுதணுமாப்பா? இதுதானே இப்ப எழுதணும். இதோட ஃபார்முலா கூட ஃபைனல் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் பை இனிஷியல் மொமெண்டம் இன்டூ 100 எழுதியாச்சு. இது ஓகே. ஆனா கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு. எதை சேஞ்ச் பண்ணிருக்காங்க? கைனடிக் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனதுனால மொமெண்டமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கைனடிக் எனர்ஜி எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா 300% வந்து கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா 300% கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணா மொமெண்டம் எவ்வளவு கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கும்? இதான் கொஸ்டின். Root of 300. எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நமக்கு மொமெண்டம் வந்து ஃபார்முலா கைனடிக் எனர்ஜி ரைட் பண்ண ஃபார்முலா மொமெண்டம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2mke இல்லப்பா? Yes, sir. ஓகேங்களாப்பா? சரி, அவங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த டேட்டாவை எப்படிப்பா எழுதலாம்? அவங்க கொடுத்துருக்காங்களா ஒரு விஷயம்,
என்ன சொல்றாங்க, கைனடிக் எனர்ஜி ஆஃப் பாடி இஸ் இன்க்ரீஸ்டு பை 30%. ஓகேங்களா? 300 பாடி என்னது K 300%. 300 Ks. இன்க்ரீஸ்டு பை 300%. இது என்னன்னு எழுதுறது? இது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் Kinetic energy by initial kinetic energy into 100. இல்லப்பா, அவ்வளவு தூரம் போறேன். இப்ப இதுல இந்த இடத்துல பாரு, இது வந்து இந்த சிம்பிள் எழுதணும்ல, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு. அந்த மாதிரி இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் பாடிஸ் இன்க்ரீசஸ் பை 300% கொடுத்துருக்காங்களே, சரிங்களா? இப்போ இது எப்படிப்பா எழுதலாம்? இன்க்ரீசஸ் பை 30%, 300%னாவே பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டாங்களா? பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டாலே நீங்க அதை எப்படி எழுதிக்கணும்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் பை ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எழுதிக்கணும். பர்சன்டேஜ்னு வந்துட்டாலே யாரோட பர்சன்டேஜ் சொல்ல வராங்க? கைனடிக் எனர்ஜி தானே சொல்ல வராங்க. ஓகேவா? Yes, sir. ஸோ இதை நீங்க இப்படி எழுதிக்கலாம். அப்ப நமக்கு அந்த டெல் கேஇ பை கேஇ இருக்குல்லப்பா, இந்த டெல் கேஇ பை கேஇ ஈக்குவல் டு 300%. பர்சன்டேஜ் 300%. இப்ப இதை எப்படி எழுதலாம்? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி பை இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 300%. இப்ப நான் முன்னாடி ஒன்று சொன்னலப்பா, நம்மளோட பர்சன்டேஜ் சேஞ்ச் 5க்குள்ள கொடுத்துருந்தா எரர் மெத்தடை யூஸ் பண்ணலான்னு. இதுல இந்த கேஸ்ல எரர் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? No, sir. எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 300 கொடுத்துருக்காங்களா? நான் எவ்வளவுக்குள்ள இருந்தா மட்டும்தான் எரர் மெத்தட் யூஸ் பண்ண சொன்னேன். 5, sir. ஆமா, சரி, இதெல்லாம் இருக்கட்டும் சார். கொடுத்த டேட்டாவெல்லாம் நீங்க எழுதிட்டீங்க, அது ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன? டெல் பி பை பி கேட்குறாங்கப்பா, அத பர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இதானப்பா கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 2mkன்னு எழுதுறீங்கல்ல, இந்த மொமெண்டம் எதனால மாறுச்சு? இது நம்பர், இது மாறவே மாறாது. மாஸ் அதை பத்தி எதுவும் சொல்லல. மாஸ் எது அதிகமானாலும் அதிகமாயிருக்குன்னா கைனடிக் எனர்ஜி அதிகமானதுனால மொமெண்டம் அதிகமா இருக்கும். கரெக்டா? Yes, sir. கைனடிக் எனர்ஜி அதிகமானதுனால மொமெண்டம் வந்து அதிகமாயிருக்கு. ஓகேங்களா? சரி, அப்போ நீங்க இந்த மொமெண்டம் சேஞ்ச் இருக்குல்ல, அது யாருனால இந்த மொமெண்டம் மாறி இருக்கோ அவங்கள வச்சு அந்த ஃபார்முலாவை எழுதணும். குழப்பிட்டான்டா அப்படின்னு பயப்பட வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெல் பி பை பி ஃபார்முலா என்ன? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் பை இனிஷியல் மொமெண்டமா இன்டு 100. அது கடைசியா போட்டுக்கலாம். இப்போ மொமெண்டம் அது எப்படி எழுதுவேன்? ரூட் 2mkன்னு எழுதுவேன். ஏன் சார் அப்படின்னா மொமெண்டமும் கைனடிக் எனர்ஜி பேசிட்டு இருக்கோம். 2 எழுத மாட்டேன், m எழுத மாட்டேன், கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால. அப்ப என்ன எழுதுவோம்னா ரூட் கைனடிக் எனர்ஜி பிஎஃப்னா கேஎஃப் ரூட் கைனடிக் எனர்ஜி கேஐ பை ரூட் கேஐ இன்டு 100 எழுதலாமா? இத Yes, sir. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எழுதலாமாப்பா? வராதா, sir? என்னப்பா? Whole root வராதுல்ல, sir? என்னது கேட்க மாட்டேன். Numeratorல whole root வராதுல்ல, sir? ஹோல் ரூட் வராதா? ஹோல் ரூட் எப்படி போடுவீங்கப்பா? இங்க பாருங்க, ஒவ்வொரு மொமெண்ட்டுமே தனித்தனியா எழுதுறீங்கப்பா. இப்போ ஃபைனல் மொமெண்டம் வந்து ரூட் 2mk ஃபைனல் வரும். Yes, sir. உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் போடணும்னா சொல்லுங்க, நான் போடுறேன். இல்ல, இங்க okay, பாருங்க. sir. புரியுது, sir. Okay, sir. இல்ல ஆக்சுவலா எப்படி இங்க பாருங்க, அவங்க கேட்கறது என்னப்பா? டெல் பி பை பி கேட்கறாங்க. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் எழுதிட்டு அப்ப இன்டு 100 கடைசி போட்டுக்கலாம். இப்ப எழுதிட்டு இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க வந்து கைனடிக் எனர்ஜி பத்தி தான் பேசுறாங்க. அப்போ மொமெண்டமும் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ரூட் அப்படிதானே வரும். இப்போ ரூட் 2m கைனடிக் எனர்ஜி. இவங்களெல்லாம் ஏன் விட்டுட்டு கைனடிக் எனர்ஜி மட்டும் எழுதுறாங்கன்னா அவங்களாம் கான்ஸ்டன்ட், அவங்களாம் கேன்சல் ஆயிடும். அப்போ கைனடிக் எனர்ஜி மட்டும் எழுதினா போதும். ஆனா கைனடிக் எனர்ஜி ரூட்டுக்குள்ள இருக்கு, அதனாலதான் ரூட் வச்சு எழுதுறோம். ரூட் கேஎஃப் ரூட் கேஏ பை ரூட் கேஏ இன்டு 100. ஓகேவா? Okay, sir. ஓகேங்கப்பா. இப்போ வாட் இஸ் கேஎஃப் அப்படின்னா நமக்கு தான் ஒரு டேட்டா கொடுத்து வச்சுக்கோங்களேன். பை கேஎஃப் மைனஸ் கேஐ ஈக்குவல் டு, இங்க பாருங்க, ஈக்குவல் டு இதை இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்ப எவ்வளவு வரும் சார்? 300% இன்டு கேஐ. ஓகேங்களா? இப்போ எனக்கு கேஎஃப் வேணும்னா கே இனிஷியல் 300%, 300 பை 100 எழுதலாமா? பர்சன்டேஜ் 300 பை 100. இப்போ ஆட் பண்ணீங்கன்னா கேஎஃப் வந்து எத்தனை கே வரும்? 4k வருதா? புரிஞ்சுதா?
4k எப்படி சார் போட்டீங்க? இது கேன்சல் பண்ணா 3பா. 3 1 4 தானே? ஓகே தானே? இப்ப கொண்டே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப therefore del p by p is equal to ஓகேங்களா ரூட் kf பதில் என்ன எழுதிக்கலாம்? ரூட் 4ki ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் மறுபடியும் ki இருக்கு. மறுபடியும் நமக்கு ki இருக்கு. இப்ப ki காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ki எடுத்து காமனா கேன்சல் பண்ணிடலாமா? ki எல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் வந்து ரூட் 4 மைனஸ் வந்து ரூட் 1 1ன்னு எழுதிக்கலாம். 1 into 100. ஸோ ரூட் 4ஓட வேல்யூ எவ்வளோ? 1.214 414 414 சார் ரூட் 4 சாரி வேல்யூ 2 ரூட் சார். 2 2ன்னு எழுதிடலாம்ல கருமண்டா. சரி 2 எழுதிடலாம். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துடும்? 100% வந்துடும். ஓகேங்களா? அப்ப கைனடிக் எனர்ஜியை 300% இன்க்ரீஸ் பண்ணா மொமெண்டம் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 100% இன்க்ரீஸ் ஆகுது. கைனடிக் எனர்ஜியை 300% இன்க்ரீஸ் பண்ணா மொமெண்டம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்கல. அந்த இன்க்ரீஸா பர்சன்டேஜ்ல கேட்டாங்க. மொமெண்டம் இன்க்ரீஸ் வந்து 100% ஆயிருக்கும் அப்படின்னு. ஓகே Yes, sir. சார் அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேஎஃப் மைனஸ் கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே மட்டும் எப்படி இருந்துச்சு சொல்றீங்க? அதுதான் இப்போ நம்ம இதுதானப்பா கண்டுபிடிக்கணும். கரெக்டாப்பா? இது வரைக்கும் இதுதானே கண்டுபிடிக்கணும். ஆமா சார். இதுக்கு இப்ப பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம்னா சேஞ்ச் பை ஒரிஜினல் இன்டூ 100. ஓகே இப்போ இந்த ஆமா சார். ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுக்கல. கொடுத்தா சப்ஸ்டிட் பண்ணிருப்பேன். இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுக்கல. கரெக்டா இல்லையா? சேஞ்ச் இன் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல கொடுக்கவே இல்லை. கொஸ்டின்ல எங்க கொடுத்துருக்காங்க? பிஎஃப் பிஐலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிஎஃப்ஐயும் அது கொடுக்கல சார். கொஸ்டின் வந்து இது கேட்டிருக்காங்க அப்படிதானே? ஆமா சார் ஆமா. ஓகேங்களா? அப்போ நம்ம இது கொடுக்கலன்னா எப்படி சார்னா அதுக்குதான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. 300% கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ அவங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டாலே அந்த பாருங்க இது இப்படிதான் எழுதணும். பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டாலே அந்த சேஞ்ச் பை ஒரிஜினல் எழுதி எழுதணும். ஓகேவா? ஓகே சார். அதுல இருந்துதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ 300% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா? அப்போ 300% இப்ப இனிஷியலா ஒரு வேல்யூ இருக்குப்பா, KIன்னு ஒரு வேல்யூ இருக்கு. 300% இன்க்ரீஸ் பண்ணா ஃபைனல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஓகேங்களாப்பா? அதுதான் 4KI அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணணும். இப்பதான் டெரைவ் பண்ணணும். ஓகேங்களா? சரிங்களா? சரி இப்போ நம்ம அவங்க கொடுத்திருக்க டேட்டாவை இப்படி எழுதிட்டோம். இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சீங்க. இதுக்கு இன்னும் ஷார்ட்கட் இருக்கு, நான் சொல்லி தரேன். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது ஓகே. இப்போ நமக்கிட்ட இது ஃபைனல் மொமெண்டம் இல்ல, பட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இருக்கு. அப்ப ஃபைனல் மொமெண்டமா ஃபைனல் கைனடிக் எனர்ஜிக்கு மாத்த பார்க்கணும். எந்த ஃபார்முலா வச்சு மாத்துவீங்க? இந்த பாருங்க, இந்த ஃபார்முலா வச்சு தான் மாத்துவீங்க. பாருங்க இந்த 2mk இருக்கா, √2mkன்னு. இதுல ஏன் சார் 2 விட்டீங்க, m-ஐயும் விட்டுட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே கேன்சல் ஆயிருப்பா. இங்க பாரு, இங்கேயும் வரும். இப்ப இந்த இடத்துலயும் 2m வரும், இந்த இடத்துலயும் 2m வரும், இந்த இடத்துலயும் 2m. இந்த 2m எல்லாம் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாமே. அப்புறம் எதுக்கு அதை எழுதிக்கிட்டு? அதான் விட்டேன். கான்ஸ்டன்ட் தான் விட்டுருங்க, பிரச்சனை இல்ல, கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அதனாலதான் அப்ப வேற யாரு இருக்கா? அப்ப கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கு. அதனால கைனடிக் எனர்ஜி மட்டும் எழுதி. ஓகே 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 ஓகேங்களாப்பா? அடுத்து இன்னொரு ஐடியா கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுங்க. இப்ப கொடுத்துருக்காங்களாப்பா 300% கைனடிக் எனர்ஜியை நாங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்கன்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னா ஒரு ஐடியா இருக்கு. எப்படி சார் ஃபைனல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 300% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா? அப்ப என்ன பண்ணுங்கன்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜியோட இன்க்ரீஸ்னா பிளஸ் போட்டுக்கோங்க. எவ்வளவு பர்சன்டேஜ்? 300%. அப்ப நீங்க 300/100. ஓகேங்களா? 300% இனிஷியல் கைனடிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன வரும்னா 4KI அப்படின்னு வந்துடும். இது ஒரு ஐடியா. அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? 300% இன்க்ரீஸ் பண்ணா ஃபைனல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, 100க்கு மேல போயிட்டாலே 1 ஆட் பண்ணிக்கோங்க. 300%, 300%ல 3 எடுத்துக்கோங்க. 3. அப்போ 3 + 1 4KIன்னு வரும். ஓகேங்களாப்பா? இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 400% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அப்ப எவ்வளவு KI வரும்? 5K, sir. ஆமா 5KIன்னு வரும். ஒரு 1 ஆட் ஆகும். புரியுதுங்களா? Yes, okay. அப்ப டக்குன்னு எழுதிடலாம்ல. புரிஞ்சுதா? புரியுங்க sir. இதுவே கம்மியா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப அதிகமா இருக்குன்னா 1 ஆட் பண்றீங்கல்ல. இப்போ 300%னா 300/100 போட்டு +1 போட்டுக்கிறீங்க. கேன்சல் பண்ணி 3 + 1.
இன்க்ரீஸ்னா +1 போட்டிருக்கீங்க, டிக்ரீஸ்னா -1 போட்டுக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஓகே, கிளியர். ஃபைனல் கண்டுபிடிக்க. ஓகேப்பா, அதை வச்சு தப்பா போட்டிருக்கேன். இப்போ இதை எழுதிட்டு கேஎஃப் என்னன்னு எழுதியிருக்கேன். இந்த பாருங்க, கேஎஃப் வந்து கேஐக்கு மாத்திட்டேன். கே இந்த ரூட் கேஏ வந்து காமனா எடுத்துருவேன். நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல காமனா எடுத்துறேன், கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எழுதியிருக்கேன். அடுத்தது டவுட் இருந்தா இப்ப கேட்டுக்கலாம். புரிஞ்சுதா? சார் அந்த கேன்றது ரூட் கேன்றது ஒன்னா சார் வேல்யூ? ரூட் புரியல. இந்த ரூட் 4k -1 மைனஸ் பண்றீங்கப்பா, பேசிக் ஸ்டெப்ஸ் புரியல உங்களுக்கு. சரியா? என்ன வரும், 2 ரூட் கேன்னு வரும். ஓகேவா? 4 வெளில எடுத்துட்டேனா? சரியா? அப்புறம் ரூட் கேன்னு வருது. இப்ப மேலேயும் நியூமரேட்டர்லயும் ரூட் கே காமனா இருக்கா? டினாமினேட்டர் ரூட் கே. இப்ப காமனா எடுத்துட்டீங்கன்னா இதை எழுதக்கூடாதுல்ல, வெளில போயிடுச்சா? அப்ப 2 இருக்கும். ரூட் கே வெளில போயிடுச்சா? அப்ப 1 தானே பேலன்ஸ் இருக்கும். இப்பதானே ஓகே சார். இது கேன்சல் ஆயிடும். புரியுதாப்பா? ஓகே, புரிஞ்சிச்சு. இப்ப புரியுதா? சரி, புரிஞ்சிச்சு. ஓகே, சரி, இது ஓகே. இப்ப வந்து இப்ப பாருங்க, ஒரு கொஸ்டின், ஒரு ஆப்ஜெக்டா எம் மாசுள்ள ஆப்ஜெக்ட் டிராப் பண்றாங்க. ஒரு ஹெச் ஹைட்ல இருந்து எம் மாசுள்ள ஆப்ஜெக்ட டிராப் பண்றாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. எவ்வளவு ஹைட்ல இருந்துன்னா ஹெச் அப்படிங்கிற ஹைட்ல இருந்து டிராப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இது ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இதை விட 100% அதிகமான ஒரு ஹைட்ல, இதை விட இப்ப இருக்க ஹைட்டை விட ஒரு 100% அதிகமான ஹைட்ல எகெயின் அந்த பாலை வந்து இப்ப இது இனிஷியல் ஹைட் வச்சுக்கோ, இது ஃபைனல் ஹைட் வச்சுக்கோ. அதே ஹைட்ல இருந்து மறுபடியும் அதே மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட டிராப் பண்றாங்க. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, now what is the percentage change in linear momentum? 10%, sir. என்னப்பா? 10%. 10 Yes, sir. 10 வராதேப்பா. Sir, double ஆயிருக்கு 200%. 200%. சரி, எப்பவுமே இப்ப பாருங்க, இது கொஸ்டினா. இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல 100% ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்பா. 100% வந்து இன்க்ரீசஸ் பண்ணிருக்காங்க, அப்படிதானே? Yes, sir. அப்படிதானே? அப்பனா எவ்வளவு வரும் ஃபைனல் ஹைட்? 200, sir. 200 இல்லை, Sir, 300% sir, double, sir. 4K எழுதுறீங்க. 400%னா 5K எழுதுறீங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? Yes, sir. அப்போ இதுக்கு 100% 2k தான் சார் வருது. 2K. 2K இல்ல, ஹைட். அது K கைனடிக் எனர்ஜி கிடையாது, அது ஹைட் இல்ல. ஹெச்னா ஹைட்டுப்பா. ஆமா சார். What is the percentage change in linear 2 momentum heights ஐ if height drop increases by 100%? இதுதான் கொஸ்டின். சரி, இப்ப நல்லா கவனிச்சுங்கப்பா. ஒரு தடவை தெளிவா சொல்றேன், தெளிவா கேட்டுக்கங்க. இப்ப அவங்க எதுல பர்சன்டேஜ் சேஞ்ச் கேக்குறாங்கன்னு பாருங்க. எதுல பர்சன்டேஜ் சேஞ்ச் கேக்குறாங்க? பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து லீனியர் மொமெண்டம்ல கேக்குறாங்களாப்பா? அப்ப அந்த ஃபார்முலா எழுதிருங்க. என்ன ஃபார்முலா சார்? del p by p into 100. இதான் சார் கேக்குறாங்க. del p யோட ஃபார்முலா என்ன? டெல்னாவே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் into 100. இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes, sir. சரி, இப்போ கொஸ்டின்ல இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுமா? எடுத்துட்டு போனா ஃபைனல் மொமெண்டம் இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்களா? கொடுக்கலையே, ஃபைனல் மொமெண்டம் கொடுக்கல. அப்ப ஃபைனல் மொமெண்டமே யாரையும் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு. யார் மாறுறதுனால மொமெண்டம் மாறுது? போன கேஸ்ல கைனெட்டிக் எனர்ஜி மாறுனதுனால மொமெண்டம் மாறுச்சு. இந்த கேஸ்ல Height, sir. ஹைட் மாறுறதால மொமெண்டம் மாறுது சார். சோ ஹைட் மாறுறதுனால மொமெண்டம். அப்ப மொமெண்டமுக்கும் ஹைட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? சார் வெலாசிட்டி வந்து √2gh. சோ m × √2gh வந்து ஃபைனல் மொமெண்டம் வருமா சார்?
அததான் இவ்வளவு தூரம் நம்ம நடத்தணும். எழுதியிருக்கேன். Sir, 24%, sir. என்னப்பா எழுதிருக்கேன்? எழுதியிருக்கேனா? Yes, sir. எழுதியிருக்கேனா இல்லையா? மொமெண்டம் எழுதியிருக்கேனா இல்லையாப்பா? எழுதிருக்கீங்க sir. மொமெண்டம் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு? Root of height. ரூட் ஹெச்சுக்கு. கரெக்டா? ரூட் ஹெச்சுக்கு. புரியுதுங்களாப்பா? அப்ப இந்த மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஹெச் இஃப் மாஸ் கான்ஸ்டன்டா இருந்தா. மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கா என்ன? இந்த ரெண்டு கேஸ்லயுமே மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கா என்ன? எஸ் சார். ஆமா சார். ஒரே கல்ல object தான் டிரா தானே sir. பண்றாங்க. ஒரே கல்ல தான் டிரா பண்றாங்க. ஓகேங்களா? ஒண்ணு ஃபர்ஸ்ட் கம்மியான ஹைட், இன்னொன்னு அதிகமான ஹைட். ஒரே கல்லு தான். அப்ப மாஸ் மாறல. அப்போ நம்ம இதை எப்ப எழுதலாம்னா மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரூட் ஹெச் இப்ப மாஸ் கான்ஸ்டன்டா இருந்தா. இப்ப நீங்க மொமெண்டம் எல்லாம் தூக்கிட்டு என்ன எழுதிக்கலாம்? ஹெச் எழுதிக்கலாமா? புரியுதாப்பா? இந்த மொமெண்டம் எல்லாம் தூக்கிட்டு என்ன எழுதிக்கலாம்? ஹெச் எழுதிக்கலாமா? அப்ப ரூட் ஹெச்எஃப் ரூட் ஹெச்ஐ பை ரூட் ஹெச்ஐ இன்டு 100. கிளியரா பாருங்க? புரிஞ்சுதா? Yes, sir. ஓகேங்களா? இப்ப ஃபைனல் ஹைட் எப்படி சொன்னீங்க சார்? அவங்க வந்து 200% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 200%னா பிளஸ் 1 போட்டுக்கணும். 200/100 2. 100% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 100%னா 100/100 1 வரும். இன்க்ரீஸ்ங்கிறதுனால பிளஸ் 1. அப்ப 2 ஹெச்ஐ வருமாப்பா? Yes, sir. சார் இதான் இதை சார் வந்து இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2hi minus hi by hi into 100. எது காமனா எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம்? ரூட் hi நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் √2 - 1/1 into 100. இப்போ இது கேன்சல் ஆயிடும். 1.414 வேல்யூ -1னா 0.414 into 100. ஸோ ஆன்சர் 41.4%. இஸ் இட் கிளியர்? Yes, sir. ரெண்டு கேஸ்லயுமே பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டிருந்தாங்க. சேஞ்ச் பை ஒரிஜினல். அந்த சேஞ்ச டைரக்டா கொடுக்காம இன்னொருத்தர் மூலியமா கொடுத்துருந்தாங்க. அப்ப அதை இன்னொருத்தரோட ரிலேட் பண்ணி ஃபார்முலா போட்டோம். சார் இப்போ இது வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குல்ல சார்? ஆமா, Percentage. நெகட்டிவ் வந்துச்சு. அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா நெகட்டிவ் வந்துச்சுன்னா புரியல. இப்போ இங்க பெர்சன்டேஜ் வருது இல்ல சார் ஃபைனல் ஆன்சர்ல, அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா லீனியர் மொமெண்டம் கம்மியா இருக்கு முன்னாடி இருந்ததோட. ஆமா ஆமா, நெகட்டிவ்ல வந்ததுன்னா கம்மியா இருக்கும். ஓகே சார். ஓகே தானப்பா? சார் இப்போ Any இதே doubt? கொஸ்டின் வந்து 100% லெஸ் ஹைட்னு கொடுத்தா நம்ம பர்சன்டேஜ் வந்து -100 எடுக்கணும்ல சார் லெஃப்ட் சைடுல? இப்போ 100%னா 100/100%னா 100% லெஸ் ஆயிட்டுனா 0 ஆயிரும் சார் இல்லையா? 100% கீழே ஆமா ஆமா, 100% டிக்ரீஸ் பண்றாங்கன்னா அங்க 0 தான். கரெக்ட் தான். 60% டிக்ரீஸ் பண்றாங்கன்னா -16 போடணும்ல சார் லெஃப்ட் சைடுல? 60% டிக்ரீஸ் பண்றாங்க. இப்ப மைனஸ் எல்லாம் டிக்ரீஸ்னு சொல்லிட்டல, அதுக்கப்புறம் மைனஸ் தேவையில்லை உனக்கு. சரியா? நீ அதெல்லாம் போட்டு குழப்பிக்காத தயவு செய்து. மைனஸ் வர்றதுக்கு மீனிங்கே டிக்ரீஸ் தான். இப்போ 60% டிக்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா அப்ப ஃபைனல் எவ்வளவு வரும் அப்படின்னாப்பா? எவ்வளவு வரும்? 60% 60/100 வருமா? அப்படிதானே? ஆமா சார். 60% 100ல இருந்து கழிச்சுக்க, அதை பர்சன்டேஜா போட்டுக்க. சரியா? ஓகேங்களா? இப்ப 60%னா நான் உங்களுக்கு சொல்றது புரியுது நினைக்கிறேன். இப்போ 300% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா என்ன பண்ணு, அதோட 100% ஆட் பண்ணிக்கோ. அப்ப 300/100 400 வந்துடும். அப்ப 400/100 போட்டீங்கன்னா 4 வந்துடும். ஓகே தானப்பா? ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ண. இதுவே டிக்ரீஸ் பண்ணிக்கான்னு வச்சுக்கோ, 60% வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கான்னு வச்சுக்கோ. அப்ப 100ல இருந்து சப்ராக்ட் பண்ணிக்கோ. 100 - 60 அப்ப 30% வருமா? அப்ப 30/100 வரும். அப்ப 0.3 வரும். ஓகேவா? 40 சார். சாரிப்பா 40. தேங்க்யூ. சார் அப்ப ஃபைனல் வந்து 0.4, இனிஷியல் வந்து 1. ஆமா, இனிஷியல் இருந்து இது வந்து சேஞ்ச். எஸ் இது சார். வந்து சேஞ்ச். பிளஸ் போட்டுக்கணும், 1 போட்டுக்கணும் எப்பவுமே. அப்படிதானே? ஆமா சார். அப்படிதானப்பா? இங்க பாருங்க, இப்போ இப்படியே எழுதலாம். இப்போ நீங்க 60% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, 60% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்ப எது டிக்ரீஸ் ஆயிருக்கு? இப்போ ஹைட் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ பர்சன்டேஜ்னாவே சேஞ்ச் பை ஒரிஜினல் ஈக்குவல் டு 60%, 60/100 வரும். அப்போ எனக்கு இது மறுபடியும் ஹெச்எஃப் மைனஸ் ஹெச் இனிஷியல் ஈக்குவல் கிராஸ் பண்ணினா 0.6 ஹெச்ஐன்னு வரும். அப்போ ஹெச் ஃபைனல் வந்து என்ன போகிறோம் நமக்கு மைனஸ், இங்கே மைனஸ் என்ன டிக்ரீஸ்னா இங்கே ஒரு மைனஸ் வரும்ல, அப்படிதானே? அப்படிதானேப்பா? நீங்க டிக்ரீஸ்னா நீ இப்படி எழுதிக்கப்பா. டிக்ரீஸ்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல் எழுதிக்கோ, அது ரொம்ப சிம்பிளா போயிடும். இல்ல நீங்க ஃபைனல் ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியலையோ, இருங்க வரேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியல தானே? இப்போ நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க பாருங்கப்பா, இப்போ ஹைட்டே வச்சுக்கோமே, வேற எது எல்லாமே அதே மாதிரி தான் வரப்போகுது. இப்போ ஹைட் வந்து இனிஷியலா ஒரு ஹைட் இருக்கு, அது வந்து ஹெச். இப்போ ஃபைனல் ஹைட்டை அவங்க டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன வார்த்தை கொடுப்பாங்கன்னா, நாங்க வந்து ஹைட் வந்து ஓகேங்களா, நல்லா கவனிங்க, இன்க்ரீசஸ் பை ஓகேங்களா 300% அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோ. இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு ஃபைனல் ஹைட் கேட்கறான்னு வச்சுக்கோ, என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? ஃபைனல் ஹைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இனிஷியல் ஹைட்ல சொல்லணும். ஓகேப்பா, என்ன ஆன்சர் வரும்? ஃபைனல் ஹைட் இங்க பாருங்க, இனிஷியல் ஹைட்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கான் அப்படின்னா பிளஸ் போட்டுக்கோ. எவ்வளவு பர்சன்டேஜ்? 300%, 300/100 ஹெச்ஐ. ஸோ ஆன்சர் வந்து 4 ஹெச்ஐன்னு வந்துடும். இது புரிஞ்சதுல எல்லாருக்கும்? அதுவே ஓகேங்களா, எனக்கு 70% ஹைட் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் ஹைட் என்ன வரும்? வச்சு பாருங்க, ஃபைனல் ஹைட் என்ன வரும்? நம்ம இப்ப சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா இனிஷியல் ஹைட்ல இருந்து டிக்ரீசஸ்னா சப்ராக்ட் பண்ணணும். எவ்வளவு பர்சன்டேஜ்? 60%. அப்போ 60/100 இன்டூ ஹெச்ஐன்னு வரும். ஓகேங்களாப்பா? ஆன்சர் என்ன வரும்? 1 - 0.6 ஓகேப்பா, 0.4 KI வரும். ஓகேங்களா? பாருங்க, கிளியராப்பா? புரிஞ்சுதா இல்லையா? சோ இன்க்ரீஸ்னா பிளஸ் போட்டுக்கோங்கப்பா, டிக்ரீஸ்னா மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 0.4 வந்தது தான் நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ எவ்வளவு பர்சன்ட்? 60% டிக்ரீஸ் பண்ணிருக்காங்களா? 60% டிக்ரீஸ் பண்ணா அப்ப ஃபைனல் ஹைட் எப்படி எழுதிருக்கேன்னா, 100ல இருந்து மைனஸ் பண்ணிருங்க, 100 - 60 அப்போ 40%. அப்போ 40/100 இன்டூ ஹெச்ஐன்னு வந்துடும். அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் வந்து 0.4 ஹெச்ஐன்னு வந்துடும். ஓகே, கிளியர்? எஸ் சார். ஓகே, இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச மறந்துடாதீங்க, சரிங்களா? இப்போ இங்க பாருங்களேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இனிஷியல் ஹைட் வந்து ஒரு 4 மீட்டர்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? இப்போ ஹைட் இன்க்ரீசஸ் டு 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்தா இதை நீங்க என்னன்னு எழுதுவீங்க? என்ன டேட்டா இது? சேஞ்சோட டேட்டா சார். அதாவது என்ன டேட்டா நான் கேட்கவா? ஃபைனல் ஹைட்டா, நல்லா கவனிங்க, ஃபைனல் ஹைட்டா இல்ல ΔH/H இல்ல ΔH/H இன்டூ 100 இதுல எது எழுதுவீங்க நீங்க? சார் என்னப்பா? சார் இது HF சார், H ஃபைனல். del H சார். ΔH அப்பா. H இல்ல சார், ஃபைனல் ஹைட் சார். நல்லா ஞாபகம் இன்க்ரீசஸ் வச்சுக்கோ. பை னா del H 2 இப்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கப்பா. இதுதான் நமக்கு போட்டு குழப்பி எடுத்துருவாங்க நம்மள. இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்களா? 2 கொடுத்துட்டாலே அது ஃபைனல் ஹைட். அப்ப ஃபைனல் ஹைட்டை டைரக்டா கொடுத்துட்டான் 8 மீட்டர் அப்படி. இப்ப இதுக்கு யூனிட் இருக்குப்பா, சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்னு எழுதிக்கோ, ΔH இடையில எழுதிக்கோ. இதுக்கும் யூனிட் இருக்கும். எப்படி சரி இருக்கும் அதுக்கு அப்படின்னா, ஃபைனல் ஹைட் மைனஸ் இனிஷியல் ஹைட்னு எழுதுவேன். இப்ப 8 மீட்டர் மைனஸ் 4 மீட்டர் ஈக்குவல் டு 4 மீட்டர். அப்ப ΔHக்கு யூனிட் இருக்கா இல்லையா? ΔHக்கு யூனிட் இருக்கா இல்லையா? இருக்கு சார். இதுக்கு யூனிட் இருக்குமா? இந்த ΔH ஃபிராக்ஷனுக்கு யூனிட் இருக்குமா? நோ யூனிட். கரெக்டா? நோ யூனிட். இதுக்கு என்ன இருக்கும்? இது வந்து பர்சன்டேஜ்ல கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? இப்ப எக்ஸாம்பிள் ஹைட் எடுத்துக்கிட்டேன், யார வேணாலும் கொடுக்கலாம். சரி, இப்போ 2ன்னு கொடுத்துட்டா அது என்ன ஹைட்னு எடுத்துக்கணும்? ஃபைனல் ஹைட், ஃபைனல்னு எடுத்துக்கணும் டைரக்டா. இல்ல சார், எனக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஹைட் இன்க்ரீசஸ் பை 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்தா இதுல எதை எழுதுப்பேன்? இது ரெண்டையும் கண்டிப்பா எடுக்க முடியாது. ஏன் சொல்லு? ஏன்னா ரெண்டுக்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. ஆனா இதுக்கு யூனிட் கொடுத்திருக்கான் பாரு. அப்ப இது என்ன வரும்?
அப்ப இத பைன்னு கொடுத்துருக்கானா, பைன்னு கொடுத்தாலே அது டெல் ஹெச். அப்ப டெல் ஹெச் ஈக்குவல் டு 8 மீட்டர். அப்ப ஃபைனல் ஹைட் மைனஸ் இனிஷியல் ஹைட் ஈக்குவல் டு 8 மீட்டர். அப்ப தட் ஃபைனல் ஹைட் ஈக்குவல் டு 8 பிளஸ் ஹெச் மைனஸ் ஹெச் அந்த பக்கம் பிளஸ். அப்ப 8 பிளஸ் 4 12 மீட்டர். ஓகேவா? புரிஞ்சுது சார். இது ஓகே. அப்போ இங்க பாருங்க 2ன்னு கொடுத்துட்டு யூனிட் கொடுத்துருக்கானா ஃபைனல் வேல்யூ, பைன்னு கொடுத்துட்டு யூனிட்டோட கொடுத்துருக்கானா டெல் வேல்யூ. இது இல்லாம அவன் எப்படி கொடுக்கலாம்? இங்க பாருங்க, இது இல்லாம அதே ஹைட் இன்க்ரீசஸ் பை, ஓகேங்களாப்பா, இன்க்ரீசஸ் பை 8 அப்படின்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இது என்ன எடுப்பீங்க? டெல் ஹெச். டெல் ஹெச்சா? எஸ் சார். del Yes, sir, h yes, by sir. h. பைன்னு கொடுத்து இந்த இடத்துல யூனிட் கொடுக்கவே இல்லை. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? இது டெல் ஹெச் பை ஹெச்னு அர்த்தம். யூனிட் கொடுத்தாதான் டெல் ஹெச். புரியுதா? எஸ் ஓகே சார். ஏன்னா பக்கத்துல யூனிட்டே இல்லப்பா. பக்கத்துல இப்ப 8 மீட்டர் அப்படின்னு யூனிட் இல்லையே. சரிங்களா? இப்ப ஹைட் இன்க்ரீசஸ் பை 8னா டெல் ஹெச் பை 8 ஈக்குவல் டு 8. இப்ப இதுல இருந்து நீங்க ஃபைனல் ஹைட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி? h ஃபைனல் மைனஸ் h இனிஷியல் பை h இனிஷியல் ஈக்குவல் டு 8. அப்ப h ஃபைனல் ஈக்குவல் டு 8hi பிளஸ் ஒரு hi 9hiன்னு வரும். ஓகேவா? ஓகே சார். இதுவே ஹைட் இன்க்ரீசஸ் பை 8%ன்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ. இது எப்படி எழுதுவ? Del h by h into Del 100. h by h into 100. அப்ப டெல் ஹெச் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8%. 8 by 100. சரிங்களாப்பா? அப்படித்தானப்பா? 8 by 100 போட்டு 0.08ன்னு போட்டுடலாம் பர்சன்ட். ஓகேவா? கிளியரா? கிளியரா? அப்ப வார்த்தை எல்லாத்துக்கும் புரியுதா? இங்க பாருங்க, 2ன்னு கொடுத்து யூனிட் வருதுன்னா அது ஃபைனல் வேல்யூ. பைன்னு கொடுத்து யூனிட் வருது அப்படின்னா அது சேஞ்ச் இன் வேல்யூ. சேஞ்ச் இன், ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் இன் ஹைட். ஓகேங்களா? பைன்னு கொடுத்துட்டு யூனிட்டே வரல சார் அப்படின்னா அது டெல் ஹெச் பை ஹெச். பைன்னு கொடுத்துட்டு பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா அது டெல் ஹெச் பை ஹெச் இன்டு 100. ஓகே, கிளியர்? கிளியர். அப்புறம் இங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஹைட் இன்க்ரீசஸ் பை 500% அப்படின்னு சொன்னா எவ்வளவுப்பா ஃபைனல் ஹைட்? டக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு தான் ஒரு ஐடியா கொடுத்துருங்க. 500 பிளஸ் ஒரு 100 பை 100 6. வந்து 6hi வந்துருமா? Yes, sir. புரியுதா? சோ 500ஓட 100 கூட்டிட்டு டிவைட் பை 100 போட்டீங்கன்னா ஃபைனல் ஹைட் கிடைச்சிருமா? Yes, sir. அதே ஹைட் டிக்ரீசஸ் பை 30% கொடுத்திருக்கான். அப்ப என்ன ஒரு ஃபைனல் ஹைட்? டக்குன்னு சொல்லுங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் hi ல. 1.3 சார். 7 சார். 0.7. 0.7. டிக்ரீசஸ்னா 100ல இருந்து அதை மைனஸ் பண்ணணும். 100ல இருந்து மைனஸ் பண்ணா 70. அப்ப 70 பை 100ன்னு வரும். அப்ப 0.7 hi வந்துருமாப்பா? Yes, sir. போட்டுடலாமா டைரக்டா இனிமே? Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ அதனால நமக்கு வந்து இப்போ வந்து எது அதிகமானா மொமெண்டம் அதிகமானுச்சு. மொமெண்டம் எதை வச்சு அதிகமா இருக்கு? ஹைட்டை வச்சு அதிகமா இருக்கு. அவ்வளவுதான்ப்பா. இது வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகே சார். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கூட எழுதிக்கோங்களேன். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் போட்டுங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ அது ஒரு பாலை வந்து நான் ட்ரா பண்றேன். ஒரு ஹைட்ல இருந்து இனிஷியல் ஹைட் வந்து ஹெச் நான் வந்து ட்ரா பண்றேன். இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த ஹைட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபைனல் ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதே மாசம் தான் ட்ரா பண்றேன். இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு 0. நான் என்ன சொல்றேன்னா ஃபைனல், அதாவது ஹைட் வந்து இன்க்ரீசஸ் பை 3%. then find the percentage momentum. change in momentum அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. percentage change in momentum. ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், அவங்க கொடுத்திருக்க பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து 3%, 5% கீழே இருக்கா? 5% கீழே இருக்கா இல்லையாப்பா? இருக்கு.
இப்ப நீங்க நார்மல் மெத்தடை வச்சு போட்டீங்கன்னு வச்சுங்க. நார்மல் மெத்தட் எப்படி எப்ப அது கொஞ்சம் இதா இருக்கும். இங்க பாருங்க, இதே மாதிரி எழுதுவீங்க சார். என்ன கேட்டிருக்காங்கன்னா டெல் பி பை பி கேட்டிருக்காங்க சார். இப்போ பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் பை பி இனிஷியல் பர்சன்டேஜ்ல கேட்டதுனால இன்டூ 100 சார். பி ஃபைனல்ல டேட்டா கொடுக்கல சார், அதுக்கு பதில் ஹைட் கொடுத்துருக்காங்க சார். அப்போ மொமெண்டம் ரூட் ஹெச்னு எழுதிக்கலாம் சார். அப்போ ரூட் ஹெச்எஃப் மைனஸ் ரூட் ஹெச்ஐ பை ரூட் ஹெச்ஐ இன்டூ 100. ஓகேங்களா? இப்போ அவன் வந்து இன்க்ரீசஸ் பண்ணியிருக்கானா, இன்க்ரீசஸ் பண்ணா ஃபைனல் ஹைட் எப்படி எழுதலாம்? இன்க்ரீசஸ் பண்ண எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? 3%. அப்ப ஃபைனல் ஹைட் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். 3% என்னப்பா? 0.3. 100ஓட ஆட் பண்ணுமா? 100 பிளஸ் 3 பை 100 அப்படிதானப்பா? என்னப்பா புரியுதா இல்லையாப்பா? 100ஓட ஆட் பண்ணணும்ல. என்னப்பா புரியுதா இல்லையா? எலே புரியுது சொல்டா. இப்ப இன்க்ரீஸ் பண்ணா 100 ஆட் பண்ணணும் கரெக்ட்டா? எஸ் சார். அப்போ 103/100 வரும் சார். அப்ப 1.03. 1.03 HIன்னு வந்துடும். புரியுதா? சார் புரிஞ்சிருச்சு சார். இத கொண்டே நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். எங்க சப்ஸ்டிட் பண்ணணும்? இந்த அதே அந்த 8% வந்து 5க்கு மேல இருந்தா எப்படி சார்? அதான் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். இல்ல இப்ப இது வந்து ஒரிஜினல் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துல வந்து 1.03 HI சப்ஸ்டிட் பண்ணணும். மறுபடியும் HI சப்ஸ்டிட் பண்ணணும். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டுலாமா? சார் ஓகே இப்ப இதோட முடிஞ்சிருமா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நமக்கு இத ஒரு நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுல போய் சப்ஸ்டிட் பண்ணி நீங்க போட்டுக்கங்க. அப்புறமா நீங்க போட்டு ஆன்சர் கொண்டு வாங்க. ஓகேங்களா? இதுல போட்டு கால்குலேட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணி போட்டு பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஒரிஜினல் மெத்தட் போட வேணாம். ஏன்னா 5%க்குள்ள இருந்தா எரர் மெத்தட் போட்டுக்கலாம்னு சொன்னேன்ல. அது எப்படி சார் எரர் மெத்தட் போடுவீங்க அப்படின்னா, இங்க பாருங்க நல்லா கவனிங்க. இப்ப எதுல பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்ட், எதுல பர்சன்டேஜ் சேஞ்ச் கேக்குறாங்க? சேஞ்ச் இன் மொமெண்டம்ல தானே கேக்குறாங்க பர்சன்டேஜ் சேஞ்ச். அப்படிதானப்பா? எதுல பர்சன்டேஜ் சேஞ்ச் கேக்குறாங்கன்னா மொமெண்டம்ல. கரெக்டா? இதானே கேக்குறாங்க. எஸ் சார். அப்போ நீங்க என்ன பண்ணணும், எதுல கேக்குறாங்களோ அதோட ஃபார்முலாவை எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட் வர மாதிரி. எப்படி சார் எழுதுறது மொமெண்டம் அப்படின்னா, இப்போ நமக்கு மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு எழுதலாம். மாஸ் இன்டு வெலாசிட்டியை √2gh எழுதிக்கலாம். புரியுதாப்பா? புரிஞ்சுதா? இதுல இது கான்ஸ்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதுங்களா? என்னப்பா புரியுதா இல்லையா? கிட்டிங் வெலாசிட்டி 2gh தானே? எஸ் சார். ஓகே தானே? இப்ப எழுதிட்டேனா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு மாஸ் கான்ஸ்டன்ட், மாஸ் மாறல, 2 மாறல, g கான்ஸ்டன்ட். அப்ப மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஹெச்சா? ஆமா சார். அப்ப என்ன பண்றதுன்னா, இப்ப நான் என்ன எழுதிக்கலாம்? இப்ப நமக்கு p இந்த m இன்டு √2gh இருக்கா? இப்போ கான்ஸ்டன்ட்னா இப்ப இங்க என்ன அர்த்தம்னா இதுல எரர் இல்லைன்னு அர்த்தம். இதுல எரர் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதுல மட்டும்தான் எரர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? m⁻1. ஓகேங்களா? எப்பவுமே கான்ஸ்டன்ட்ல எரர் வராது. இந்த √2 இந்த √g இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்புறம் √hன்னு வந்துடும். ஹெச்னா h⁻1/2. இப்படிதான் இருக்கும் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இதுல எதுலையுமே எரர் இல்லை. ஏன் இல்ல சார் அப்படின்னா மாசு மாறலன்ட்டாங்க. அதனால எரர் இல்லை. இதுலயும் எரர் இல்லை. அப்ப எப்படி எழுதலாம் மொமெண்டம் அப்படின்னா, இங்க பாருங்கப்பா. அப்ப del p by p எப்படி எழுதலாம்? நான் சொன்னேன் இல்லையா, இந்த 1/2 பவரை முன்னாடி கொண்டு வந்துடணும். அதுல உள்ள del h/h. ஓகேங்களா? 1/2 del h/h. இந்த 1/2 del h/h தான் கொடுத்துருக்காங்க. அவன் தான் கொடுத்துருக்கானே, ஹைட் இன்க்ரீசஸ் பை 3% அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது ஹெச்அப்பா del h-ஆ del h/h del h/h அப்பா எதுப்பா இதுல? சார் del h/h into 100 சார். into 100. அது கடைசியா 100 போட்டுக்கலாம்யா. ஆன்சரே பர்சன்டேஜ்ல கேட்கும்போது இப்ப இதுவே பர்சன்டேஜ்ல தான் இருக்கு. அப்புறம் திரும்ப 100 into 100 போடுறேன். இதுவே பர்சன்டேஜ்ல தான் இருக்கு. அதனால திரும்பி 100 போடுறாங்க. கேட்கல இல்ல தம்பி. என்னது
கேட்கல. சார் டெல் ஹெச் பை ஹெச்னு சொன்னேன். அதுதான் சொல்றேன். அவனே பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டான். அப்ப டெல் ஹெச் பை ஹெச் வந்து 3%. அப்ப ஆன்சர் வந்து 3/2. 3/2 அப்படிங்கிறது எவ்வளோப்பா? 1.5%. ஆன்சர் முடிஞ்சு போயிடும். இந்த ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சிடும். சரிங்களா? நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். சார் இங்க ஏன் சார் நீங்க மாஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மாஸ்ல எரர் இருக்குன்னு ஏதாவது சொல்லியிருந்தாலும் நம்ம எடுக்கலாம். மாஸ் வந்து சேஞ்ச் ஆகல, ஹைட் மட்டும்தான் நமக்கு மாறுது. அதனாலதான் மொமெண்டம் மாறுது. அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து எரர் மெத்தட் வச்சு போடுறது. இல்ல சார் நான் எனக்கு இந்த எரர் மெத்தட் பிடிக்கல சார் அப்படின்னா நீங்க இங்க போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 1.03 HI minus root HI by root HI into 100. root HI எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்ப root 1.03 minus 1 by 1 into 100. இதை வச்சு நீங்க போடுற மாதிரி இருக்குப்பா. புரியுதா? ஓகே சார். புரியுதுங்களா? சார் ஆனா இந்த ரூட் 1.03 கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நம்ம அப்ராக்சிமேட்டா 1 வச்சுக்கலாமா? இந்த ரூட் 1.03 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு மேத்தமெட்டிக்கலா ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகேவா? இது போட்டா எவ்வளவு பாருது ஆன்சரு? ஒரே ஒரு செகண்ட் சார் பார்த்து சொல்றேன். சார் இது 1.014. 1.014. எஸ் சார் 1.014 வருது சார். 1.014 வருதாப்பா? எஸ் சார். -1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0.014 into 100. சார் 1. எஸ் சார் அப்ராக்சிமேட்டா 1.4 அந்த மாதிரி வருது. into 100 1.4. எஸ் சார் 1.4%. எஸ் சார் 4888 ன்னு போகுது சார். அப்ராக்சிமேட்டா 5 ஆகுது சார். அப்ப நம்ம 1.35 ன்னு போட்டோமா? என்ன போட்டோம்? 1.5 ன்னு போட்டோமா? எஸ் சார் அப்ராக்சிமேட்டா ரீச் பண்ணிட்டோமா? எஸ் சார் அது 1.488 ன்னு வருது சார். அப்ப கரெக்ட்டா வருது சார். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப எரர் மெத்தட்ல போடுறது அந்த 5% வரைக்கும் ஓகேவா இருக்கும். 5% மேல போட ரொம்ப தப்பு வரும். அதனால போட மாட்டோம். அதுக்குதான். ஓகேங்களா? அவ்வளவுதான்ப்பா. இதை நான் இப்ப சொல்லும் போது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல. ஆனா இது திரும்ப திரும்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்ப திரும்ப புரிஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எங்க வந்துட்டு 3%னா டெல் ஹெச் பை ஹெச் இன்ட்டு 100 தானே சார் போடணும்? இல்லம்மா, அவனே பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டான். நீ திரும்ப பர்சன்டேஜ்ல பண்ணக்கூடாது. அவனே பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கான்ல 3%. நீ திரும்ப இன்ட்டு 100 போடக்கூடாது. ஓகே சார். புரியுதாம்மா நான் சொல்றது? இப்போ டெல் ஹெச் பை ஹெச் வந்து 3 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ டெல் பி பை பிய பர்சன்டேஜ்ல கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப நீ 1/2 போட்டு நீ 3 × 100 போட்டினா அது பர்சன்டேஜுக்கு மாறும். பர்சன்டேஜுக்கு வந்துடும். ஆனா அவனே பர்சன்டேஜ்ல தானே கொடுத்துருக்கான். அப்ப ஆன்சரும் பர்சன்டேஜ்ல தானே வந்துடும். நீ ஏன் இன்ட்டு கொடுத்துருக்க? ஓகேவா? கேட்டாங்கன்னா போட்டுக்கணும். அவங்களுக்கு சொன்னா போடுவாங்க. ஆமா, அவங்களே பர்சன்டேஜ் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே வச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க இன்ட்டு 100 போட்டுக்க. சரியா? ஓகே சார். தேங்க்யூ. நன்றிகள் பல சார். நன்றிகள் பல. தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சார் நல்லா சார் நீங்க இப்போ இந்த பிக்சர் போட்டிருக்கீங்களா ஸ்கிரீன்ல, அது ஏதோ கிரே கலர் மறைச்சிருக்கு சார். கிரே கலர் மறைச்சிருக்கு, அது பாதி ஸ்கிரீன் தெரியல சார். அது என் போட்டோ வச்சிருக்கேன், அதை விட்டுருங்க. அதை நான் அப்புறமா காட்டுறேன். அது ரெக்கார்ட் ஆகும்போது அந்த இடத்துல நாங்க எழுதக்கூடாது. அதுக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். ஓ, இதெல்லாம் மறைஞ்சிடும். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.